உலகத்திற்கே படியளக்கக்கூடிய ஈசனாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, சீதரா, இஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று உலகத்திற்கே சொல்லக்கூடிய நாராயணனுடைய நாமத்தையும் வேறு வேறாக இல்லாமல் சிவனையும் நாராயணனையும் இணைத்து உலகத்தில் எத்தனையோ தலங்கள் இருந்தாலும் இந்த சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் உலகத்திற்கே புண்ணிய பூமி என்பதால் இந்துக்களின் புனித இடம் காசி, இஸ்லாமியனின் புனித இடம் மெக்கா, கிறித்துவனின் புனித இடம் ஜெருசூலம், தமிழனுடைய புனித இடம் சங்கரன் கோயில் என்று கால வெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாக நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இது நான் சொல்லலை. இந்த கோவிலுக்குள்ளே ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்சுங்க, ஐயா தலைவராக இருக்கட்டும், செயலாளராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், இல்லை கோவிலுடைய முக்கியஸ்தர்களாக இருக்கட்டும், எனக்கு 52 வயசாகுது. நான் 14 வயசில் மேடைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் என் வாழ்க்கையில் ஒரு 5000 கூட்டத்தை முடிச்சிட்டேன். ஒரு 1.5 மாதம் அமெரிக்க சுற்றுப்பயணம் முடித்து 3 தினங்களுக்கு முன்பு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தேன். வாரியார் சாமிகளுடைய அவதார தலம்னு சொல்லக்கூடிய நம்முடைய சரவணபவன் அண்ணாச்சி கட்டின காங்கேயநல்லூர் கும்பாபிஷேகத்திலேயே போய் பேசியிருக்கேன். உலகத்தில் செங்குந்த முதலியார்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ கோச்சிக்கக்கூடாது, அங்கெல்லாம் ஒன்று கோவில் இருக்கும், இல்லைன்னா ஒரு கல்வி சாலை இருக்கும். முதலியாரும் நகரத்தாரும் இருக்கிறதுனால சைவம் தளர்த்தோங்கிய மண் நம்ம தமிழ்நாட்டு மண். வாரியாரை எல்லாரும் கொண்டாடுவாங்க படமாக வச்சு, வாரியாரை உலகமெல்லாம் கொண்டாடுவாங்க படமாக வச்சு. நியூ ஜெர்சி பெரியவா கோவிலில் வாரியார் படம் இருக்குது, மிச்சிகனில் வாரியார் படம் இருக்குது, சிக்காகோ நூலகத்தில் வாரியார் படம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கேயநல்லூர் பிறக்காத மண்ணிலும் கூட எங்களுடைய குரு பகவான் என்று சொல்லி அவருக்கு உருவச் சிலை போல செவிற்றிலே வைத்திருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த சங்கரங்கோவில் திரௌபதி அம்மன் திருக்கோயில். வேற எங்கேயும் வாரியாருக்கு இப்படிப்பட்ட உருவம் நான் பார்த்ததில்லை. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த தலைவர் செயலாளரும் என்னை மேடைக்கு கூட்டி வந்து சொன்னாங்க, நம்ம கடைசியாக கூப்பிட்டோம், அப்போது கூட இவர் வந்தார் அப்படின்னு. ஆனால் தலைவருக்கு செயலாளருக்கு பணிந்து சொல்லுவேன், அடுத்த ஆண்டு நீங்கள் கூப்பிடாவிட்டாலும் என் சொந்த செலவிலேயே ஒரு நாள் என்னுடைய பேச்சை நடத்தி தருவேன் என்பதை உறுதி கூறுகிறேன். ஆனால் உங்களுக்கு செக்ரட்டரியை பற்றி தெரியாது, யாரையும் கூப்பிட மாட்டார். அப்படி நல்லா பேசிட்டா 8 பவுனுக்கு செயின் போடாமல் அனுப்ப மாட்டார். தலைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அங்கே பாருங்கள், தலைவரை பாராட்டினா செயலர் சிரிக்கிறாரு, செயலரை பாராட்டினா இந்த ஒத்துமை கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த வரும்போது எங்கள் ராஜா இருக்காப்புல, உங்கள் ஊர் அவர் எங்கள் மாப்பிள்ளை தான் சொன்னார், ரொம்ப குசும்பு பிடிச்ச ஆள், உங்கள் மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய வணக்கத்திற்குரிய சகோதரி ராஜலட்சுமி அம்மா, முருகன் சார், அவங்க அமைச்சராக இருந்தபோது நான் அரசு பணியில் நேர்முக அலுவலராக இருந்தேன். அதனால எனக்கு சங்கரங்கோவிலோட தொடர்பு 10 வருஷம் உங்கள் மண் உப்பை தின்ன உணர்வு எனக்கு உண்டு. ஆனால் ராஜா சொல்கிறாப்புல, நீ 1000 சமூகத்தில் போய் பேசியிருக்கலாம், எங்கள் செங்குந்தரில் பேசி ஜெயிச்சிட்டாதான் நீ மனுஷன்னு எனக்கு சவால் கட்டியிருக்காப்புல. யோசிச்சு கைத்தட்டுவில. உங்களுக்கு தெரியாது, தலைவர் சொல்லியிருக்காரு, நீ இன்றைக்கி நல்லா பேசி உனக்கு புலி பல்லில் செயின் போடுறேன்னு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, யாரை கேட்டியா இந்த ஆளை ஃபிக்ஸ் பண்ணிங்க, வந்ததுலேருந்து செயினுங்கிறானே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாக முதல் நாள் திருவிழா நான் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் பகுதியில் தான் நெல்லை கண்ணன்னு இருந்தார், ஐயா தெரியும். அதுக்கப்புறம் மகிழுந்திலேயே பயணப்படுறவர் நம்ம தான். அவங்களுக்கெல்லாம் 70-80 வயசில் நோய் வந்ததுன்னா எனக்கு 52 வயசுலேயே வந்துடுச்சு. பாதி நாள் ட்ரெயினில் தான் வாழ்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், பல நாள் திருவிழாவில் இந்த பட்டியல் போட்டிருக்கீங்க, பல நாள் நிகழ்ச்சி இருக்குது. ஆனால் முதல் நாளே தொலைக்காட்சியை விட்டுட்டு இத்தனை பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்குது இந்த ஊரில் தான்.
இல்லாட்டி வரும்போதே என்னை பார்த்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் 5:30 மணிக்கு சங்கரங்கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு அம்மா கிட்டக்க வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டுச்சு. 87 வயசு அந்த அம்மாவுக்கு. இன்னும் 3 நாளில் உயிர் போயிடும். இருந்தாலும் நான் ஒன்றும் ரஜினிகாந்த் இல்லை. அப்படி தொட்டு பார்த்து என்னை உனக்கு தெரியுமாமான்னு. என்ன இப்படி டெய்லி கேட்குறேன், அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு இன்னும் 2-3 ஃபோட்டோ எடுத்துச்சு. இல்லைம்மா என்னை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். சும்மா இருங்க மாமா, டெய்லி காலைல ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். என்னம்மாண்ணே, நீங்கள் தானே அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு. இல்லைம்மா நான் ஆன்மீகம் பேசுகிறவர் மணிகண்டன்னே. முகச்சாடை ஒரே மாதிரி இருக்கேங்குது. நான் எங்கள் அப்பா அப்படின்னு பார்த்துட்டேன் சங்கரநாராயணன் சன்னதியில் இருந்து. உங்களுக்கு என்ன சிரிக்கிறீங்க? 4 குத்து வாங்கியிருக்கேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். பாரதியாருடைய ஒரு பாட்டு உண்டு, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு. நான் வேணா உங்களுக்கு சாட்சிக்கு சத்தியம் இடுறேன். இந்த பாருங்க, இந்த திரௌபதி அம்மன் இங்கே இருக்கா. ஒரு 5 விஷயம் போய் பெண்கள் கேட்பீங்க. நம்ம பையன் சும்மா போகிறான், குறுக்கள் முறுக்கிட்டு போகிறாரு அப்படின்னு. இந்த இவர் சித்தர் கோவிலை பராமரிக்கிறாரு, பெரிய பாரம்பரிய. ஐயா எந்திரிச்சு நில்லுங்கய்யா, அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அருமையான மனுஷன், என்னைய பிரமாதமாக அறிமுகப்படுத்தினார். நான் கேட்டுக்கிட்டே கோவில் சுற்றினேன். நான் இப்போ அமெரிக்காவில் மிச்சிகன்னு ஒரு தமிழ் சங்கத்தில் பேசினேன். ஐயா ஐயா உங்களுக்காக சொல்கிறேன். ஏப்ரல் 27ஆம் தேதி கடைசி பேச்சு அங்கே தான். கடைசி பேச்சுன்னா அந்த ஊரில். என்னை அந்த மிச்சிகன் செயலாளர் இவரை மாதிரி பெரிய சிவபக்தர் பட்டக்கிட்டெல்லாம் அடிச்சிருந்தார். ஒரு 350 பேர் உட்காந்துருந்தாங்க. அவர் சொல்கிறாரு, அமெரிக்க வாழ் தமிழர்களே, இங்கே தமிழ் ஆர்வம் குறைந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு வாரியார் சாமி இங்கு வந்து 1 மாதம் தங்கி ராமாயணம் சொல்லிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு புலவர் கீரன் வந்து மகாபாரதம் சிரிக்க சிரிக்க பேசினார், தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். ஏன் 8 ஆண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி அடிகளார் வந்தார், 3 நாட்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பேசினார், தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நம்மளை மகிழ்விக்க தென் தமிழகத்திலிருந்து மணிகண்டன் வந்திருக்கிறார்னாரு. நான் அப்புறம் அந்த ஆளை கையை தங்களா பிடிச்சி, நீ என்னை பாராட்டுறியா இல்லை சங்கு ஊன்னு ஊதுறியாயா உக்காரியான்னு. சில பேர் பேரே பார்க்காம தப்பு தப்பாக சொல்லுவாங்க. அந்த நம்முடைய மரியாதைக்குரிய, அதுவும் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆதீனத்தில் படித்து அறம் பேசக்கூடிய 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தின் வழி நடக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் ஆத்ம சுத்தத்தோடு அந்த சித்தர் கோவிலில் பூஜை செய்கிறார். அவருக்கு ஒரு கைத்தட்டு அருமையாக கொடுக்கலாம். அருமையான பேச்சு. இப்போ நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. நான் கூட உங்கள் தலைவர்கிட்ட மெதுவாக கோவிலில் கேட்டேன், ஐயா எவ்வளோ நேரம் பேசணும்னு. ஒரு மரியாதைக்கு கேட்கணும்ல. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். எங்கள் செங்குந்தர் சபை அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 10 மணிக்கு கிளம்பிடுவோம்னாரு. அதுக்குள்ளே உங்கள் செக்ரட்டரி வேறு, கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கேபிள் டிவியில் லைவ் பண்ணுறோன்னாரு. என்னையை பற்றி உங்கள் செக்ரட்டரிக்கு தெரியாது. நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள், அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, கேமராமேன் மட்டும் இருந்து ஆக்ஷன் அப்படிம்பாங்க. நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பேசுகிற ஆள். அங்கே ஒரு காவி வேட்டி பயந்து பிடிக்கிறாரு. அப்படியே நான் உங்களுக்கு என் பேச்சு பிடிக்கலைன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போகணும்னு நினச்சா 2 பேராக போகணும், 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் வரும்போது தனியாக வருவாங்க, போகும்போது சில லேடிஸ் வாடி இவன் முடிக்கவே மாட்டேங்கிறான், அதுக்கு பாண்டியன் ஸ்டோர் அது போய் பார்க்கலாம் அப்படின்னு இழுத்துருவாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோ எடுக்கிறவங்க கொஞ்சம் மறைக்கிறாங்களாம். அப்படி தானேம்மா? அப்படி தானே? ஒன்றும் இல்லையா? என்னவா? காவல்துறைக்கு ரசிகர் மன்ற விருப்பம் இருக்குது. அங்கே ஒரு லேடி பெண் போலீஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, கைத்தட்டுங்க. உலகத்தில் காவல்துறை நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நான் கூட இந்த பாருங்கள், திரௌபதி அம்மன் திருக்கோவில் இந்த பூக்குழி திருவிழா செங்குந்தர் சபை நடத்துகிறீங்க, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இன்னும் 100 வருஷம் இந்த விழா நல்லா எடுக்கணும்னா ஒன்றே ஒன்று, இருக்கிறவன் கோவிலுக்கு அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க.
அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க வந்து இங்கே 2 சேர் எடுத்து போடுங்க, நம்ம சாப்பிட்ற தொன்னையை எடுத்து குப்பையில் போடுங்க. கோடி ரூபா கொடுக்கறத விட குப்பையில் எடுத்து போடுறவனுக்கு புண்ணியம் ஜாஸ்தின்னு நான் நம்புகிறவன். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த செங்குந்தர் திரௌபதி அம்மன் திருக்கோயில் சங்கரங்கோவிலோட நடத்தக்கூடிய செங்குந்தர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இந்த திருக்கோவில் நல்லா இருக்கணும். பூக்குழி திருவிழா ஆண்டுக்காண்டு சிறப்பாக நடைபெறணும்னா தலைவர், செயலாளர், பொருளாளர்கிட்ட பணிந்து சொல்கிறேன், இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவன் உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவன் நல்லது செய்கிறவங்கள தப்பு பேசாமல் போங்க. என்ன தலைவரே, நீங்கள் சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் பார்க்குறாரு, நம்ம சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுக்கிட்டேன்டா, இந்த செக்ரட்டரியை பிடிக்கணும், யாரை கேட்டு இவரை ஃபிக்ஸ் பண்ணாருன்னு. முதல்ல சிரிக்கிறீங்க பாருங்கள். உலகத்திலேயே நான் சொல்கிறேங்க, இந்த ஆன்மீக பேச்சாளர் அவனாக போட்டுக்கிறான், ஐயா கோச்சிக்க கூடாது, நாவுக்கரசர், செந்தமிழ் வாரிதி, இவர் வாரிசுன்னு கோச்சிக்காதீங்க. நான் எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து கோர்ட்லேயே சம்பாதிக்கிறதுக்கு தயார். நேற்றுக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, இன்னும் 100 வருஷம் கழித்து தன்னுடைய நகைச்சுவையால் ஆன்மீகத்தை பரப்பிய ஒரு நாவுக்கரசர்னா அது வாரியார் தான். அவர் அடிச்சுக்க ஒரு பய கிடையாது இன்னமே இந்த மண்ணில். மற்றவெல்லாம் எழுதி வச்சு ஜோக் சொல்லுவான், அவருக்கு இயல்பாக வரும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம், உங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும், நவராத்திரி திருவிழா நடக்கும். 7 நாள், 9 நாள் உற்சவம், அது 7 நாள் விழா நடக்கும். அப்புறம் கடைசி 2 நாள் அது மன்னர் பரம்பரைக்கு சொந்தமான கோவில் நடக்கும். வாரியார் சாமியை பேசுகிறதுக்கு சிவகங்கை சீமைக்கு கூட்டி போயிருக்காங்க. நடந்த செய்தி. அப்பெல்லாம் இந்த மாதிரி கோவில் வசதி, யூடியூபு, டிவி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேஷ்டியை கட்டிட்டு ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா ஓட்டுவாங்க. 6 நாள் சினிமா ஓட்டிட்டா 7வது நாள் சாமியோடைய பேச்சு. சாமி வந்து உட்காந்து, பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பு இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. பெரியோர்களே, தாய்மார்களே, ராமநாதபுரம் சிவகங்கைக்கு பாத்தியப்பட்ட இந்த ஊரில் நவராத்திரி விழாவில் நான் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு திருவிளையாடல் புராணம். இப்படி பெரியவங்களை பார்த்துருக்காரு, பெரியவங்க மண்டை ஆட்ட மாட்டாங்கன்னு தெரியும். சின்ன பிள்ளைங்க உக்காந்துருக்காரு. டக்குன்னு வாரியார் சாமி கேட்டிருக்காரு, ஒரு 50 பேர் உட்காந்துருக்கான், உங்கள் குடும்பத்தில் யார் யார் கடைசி பையன் கை தூக்குன்னு. 50 பேரும் தூக்கியிருக்கான். அடுத்த வார்த்தையை கேளுங்க. சாமி சொல்கிறாரு, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா முடிவு பண்ணணும், கீழே போடு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். எப்படி வார்த்தையை பாரு. யார் கடைசி பையன்? 50 பேர் கை தூக்கிட்டான். அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா முடிவு பண்ணணும், கீழே போடு. நான் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு திருவிளையாடல் புராணம். இதில் முருகனுக்கு அப்பாவா வர்றது யார்? இந்த பசங்களில் ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல. ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு, சாமி என்ன கேட்டேன்னா, முருகனுக்கு அப்பாவா வர்றது யார்? திருவிளையாடல் புராணம். இவனுக்கு தெரியல. ஆனால் முதல் நாள் சினிமா பார்த்துட்டான். முருகனா வந்தது சிவகுமார், அப்பாவா வந்தது சிவாஜி. திருவிளையாடல் புராணத்தில் முருகனுக்கு அப்பா பேர் சிவாஜின்ட்டான். டக்குன்னு வாரியார் மேடைக்கு கூப்பிட்டாரு. தனக்கு தலைவர் போட்ட மாதிரி அந்த துண்டை எடுத்து அந்த பையனுக்கு போட்டு, புள்ளேன்னா இப்படி தான் பெக்கணும், இவனை பெற்ற அம்மா அப்பா மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு கந்தர் அனுபூதியும் கம்பராமாயணத்தையும் கொடுத்துட்டு வாரியார் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். இந்த புள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் பெற்றோர்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு காந்தி ஜீம்போம். எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்த நேருவை நேருன்னு சொல்ல மாட்டோம், நேரு ஜீம்போம். அதுபோல் இவன் கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னால் கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சேர்த்து சொன்னான் பாரு, இவன் தாண்டா புள்ளன்னாராம். நீங்கள் தட்டுறதா இருந்தால் வாரியாருக்கு தட்டுங்க ஒரு தடவை, தப்பு இல்லை. இதில் ஏதாவது ஒரு ஆபாசம் இருக்கா? ஏதாவது ஒரு வன்மம் இருக்கா? ஏதாவது ஒரு பிறருடைய மனதை பாதிக்குதா? ஒரு விஷயத்தை சொல்லும் போதே இன்முகத்தோடு சொல்லணும். வாரியார் தான் சொல்லுவார், நீங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றத விட, அங்கே இங்கே சுற்றுறதை விட, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா செருப்பை காலில் போட்டுக்க, சிரிப்பை வாயில் போட்டுக்க, மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பே சிவம்பார். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நோய் வந்தால் நம்ம எங்கே போவோம்? நோய் வந்தால் எங்கே போவோம்? யார்கிட்ட போவோம்? சும்மா சொல்லுங்கள். நோய் வந்தால் யார்கிட்ட போவோம்? டாக்டர்கிட்ட. இதை சொல்கிறதுக்கு எனக்கு உயிர் போகுது. உங்களுக்கு நோயே வராமல் நீங்கள் டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம்.
அழகாக சாமி சொல்லுவார், அங்கே போயிடாதீங்க, ஏன்னா போனோன்னு டாக்டர் சொல்லுவானா மூச்சை இழுத்து விடுங்கம்பானா. ஏன்னா நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் அங்கே போயிருக்கோம். அப்புறம் போனோன்னு கேட்பானா, நாக்கை நீட்டு, கண்ணை காட்டு, பின்னாடி திரும்பு, அப்புறம் எல்லாம் தடவி பசக்குன்னு அமுக்கி என்ன பண்ணுது. ஏண்டா இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண? நான் சாமி சத்தியமாக சொல்கிறேன், அமெரிக்காலேருந்து வந்து முந்தானேத்து காலையில் எங்கள் டாக்டரை பார்க்க நான் போயிருக்கேன். உள்ளேருந்து நர்ஸு வந்தா, அம்மா டாக்டர்னு வாயில் பேசவே விடலை. தர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8500 பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்து என்ன மணிகண்டன்னாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜூன் 13 சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. போடா முட்டா போயில. இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சிருக்கிறீங்களோ? உலகத்திலேயே இன்றைக்கி நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா, திருப்பி சொல்கிறேன், 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். உண்மை. நீங்கள் ஒரு தடவை இன்றைக்கி சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். ஒரு தடவை சிரித்தா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. இன்றைக்கி இவ்வளோ ரத்தத்தை உருவாக்குறதுக்கு காரணம் செங்குந்த அபிவிருத்தி சங்கம். அவங்களுக்கு தான் கைத்தட்டணும். உடனே இந்த தங்கச்சியெல்லாம் பார்க்குது, இன்றைக்கி இவன் சொல்லிட்டாண்டி, ராத்திரி 2 மணிக்கு நம்ம வீட்டு மாடியில் நின்று யாரும் இல்லாத போது கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு ஏற்றி, அப்புறம் எல்லோரும் கோவிலுக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்படின்னா ராமநாதனும் மாரிமுத்துவும் குருநாதனும் எனக்கு ஃபோன் போட்டு, நல்லா இருந்தாங்கடா லூசு பையில, இப்போ எங்கள் கோவிலே சிரிப்பாக சிரிக்குது. அப்படி இல்லை, எல்லாரும் கூடி உக்காந்து சந்தோஷமாக சிரிக்கணும். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த செங்குந்தர் சபைக்கு சொல்கிறேன், ராமநாதன் சாருக்கோ மாரிமுத்து சாருக்கோ குருநாதனுக்கோ இல்லை துணைத் தலைவர்களுக்கோ இல்லை துணை செயலாளருக்கோ கமிட்டி மெம்பர்களுக்கோ செயற்குழு உறுப்பினருக்கோ 1000 வேலை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது, குடும்பம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பொது வாழ்க்கைன்னா 10 ரூபா வசூல் பண்ணுறதுக்குள்ளே 10 கேள்வி கேட்பான். ஆனால் ஒரு கோவிலும் சமூகமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னை கரைச்சி செய்கிறாங்கல்ல, அந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே, பத்தலையே. இதுக்கப்புறமும் உங்கள் தலைவர் செயின் போடலைன்னா அவர் மனுஷனே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நொன்ன என்னை நீ பாராட்டவும் வேண்டாம், செக்ரட்டரி எங்கே மோதிரம் வாங்க கிளம்பிட்டாரோ. சார் இப்போ பாருங்கள், பின்னாடி கூட்டம் கூட்டமாக குடும்பத்துலேருந்து எந்திரிச்சு வராங்களே, சூப்பர். இப்போ பாருங்கள், நாளைக்கு இந்த நேரம் நம்ம நினச்சா இங்கே கூட முடியாது. இன்றைக்கி இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. அமெரிக்க மண்ணில் நம்ம போகிறது, ஐயா சொன்ன மாதிரி சங்கரா தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்க 560 எபிசோடையும் அங்கே போட்டு வச்சுருக்காங்க ஐயா. அங்கே தமிழ்ச்சங்கத்தில் ஒருத்தர் நம்ம பேச்சை கேட்க $200, 300 பேருக்கு சீட்டு போட்டால் 400 பேர் உட்காந்து தரையில் தமிழ் கேட்குறாங்க. ஏன் தெரியுமா? உலகத்தில் ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி, உருதுங்கிறது கவிதை மொழி, சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன்கிறது பிழைப்பு மொழி. ஆனால் உலகத்துக்கே தாய்மொழி ஒன்று உண்டுன்னா அதுதான் நம்ம தமிழ் மொழி. 1809 மொழி பேசுகிறாங்க, அதில் 6 மொழி தான் பொதுமொழி. அது இந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. இடமிருந்து வளமாக எழுதுவதில் உலகத்திற்கே முதன்மையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. கணினி இயக்கிறோம்ல, அதில் மொழி வரிசை பட்டியலில் 2வது இடம் நம்ம தமிழுக்கு. அதை விட இன்னொன்று சிறப்பு சொல்லட்டுமா? உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் என் தாத்தா உன் தாத்தா எழுதிய தெய்வப்புலவர் திருக்குறள் தான் உலகத்திலேயே 2வது பொது நூல். அதான் பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், மேடையில் பாடுறது ஈஸி, பக்கவாத்தியம் இருக்கும், ஆடுறது ஈஸி, ஆனால் பேசுறது மட்டும் நல்லா பேசணும், நாகரிகமாக பேசணும், சபையறிந்து பேசணும், படித்து பேசணும், புரிஞ்சு பேசணும், பிறருக்கு புரிகிற மாதிரி பேசணும், நகைச்சுவையோடு பேசணும், நல்லா பேசணும். இப்படி பேசணும்னு சொல்லி நாற்காலியை பிடிச்ச ஒரு தலைவன் தான் அறிஞர் அண்ணா. விட்டா அடுத்த தடவை எலெக்ஷன்லேயே நின்றுடலாம் போல இருக்கேன். நம்ம என்ன மேடம் கோச்சிப்பாங்க, எல்லாம் நம்ம ஆட்கள் தான் போட்டுருவாங்க. ராஜா சொல்லுங்கள், அடுத்த வருஷம் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி நல்ல எப்போ உங்கள் மேடம் அடுத்த வருஷம் மொத்த செலவையும் ஏற்றுக்கிறாங்களோ ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுங்கள். அதில் தலைவர் பார்க்குறாரு, அப்படி போடு அருவாளன்னு. சரி, இப்போ பெண்கள்லாம் நிறைய பேர் உக்காந்துருக்கீங்க. நான் பேசலம்மா, எனக்கு முன்னாடி சரஸ்வதி வந்து இந்த மேடையில் உட்கார்றான்னு நான் நம்புகிறேன். எனக்கு முன்னாடி
உங்களுக்கெல்லாம் தெரியாது, இந்த சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர் ஆசா ஞானசம்பந்தம். அவரை மாதிரி பெரிய புராணத்துக்கு விளக்கம் எழுதினவர் யாரும் இல்லை. நான் அவங்க அப்பாவுடைய நூல்கள் படிச்சிருக்கேன். உண்மையிலேயே சொல்கிறேன், வாரியார் சாமிகளுடைய நூலும் புலவர் கீரனுடைய பேச்சும் நம்முடைய ஆசாஞா போன்றவர்களும் இன்னும் இந்த மண்ணுக்கு பெருமை சார்த்த டாக்டர் அவ்வை நடராஜன் போன்றவர்களுடைய விரல் பிடித்து நடந்தவனால சொல்கிறேன். அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் மனசை என் பக்கத்தில் கொடுத்துருங்க. மற்ற ஊர்லனா மணிக்காக பேசுவேன், இல்லை மணிக்காக பேசுவேன். நல்லா கேட்டுக்கணும், மற்ற ஊரில் மணி பார்த்து பேசுவேன், இல்லை மணிக்காக பேசுவேன். சங்கரங்கோவிலுங்கிறது மனுஷர்களுக்காக பேச வந்திருக்கேன். ஒன்று அந்த அம்மா வளையல பிடிச்சிக்குது, இவன் செயின் மோதிரங்கிறாண்டி வளையல அவுத்து வித்துற போகிறான்னு. அவ்வளோ தங்க இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க. இதுதாம்மா ஆன்மீகம். சுடிதார் போட்டு நைட்டி போட்டு மிடி போட்டு வந்து அதில் ஒரு அம்மா உன் பேச்சு கேட்கவா வந்தேன், ஏதோ டான்ஸுன்னு நினச்சி வந்தேன், ஏதோ பார்க்க வேற. என் மனைவி சொல்லுவா நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. அதில் ஒரு அம்மா கோவமாக குரங்கு மாதிரி பார்க்குது என்னைய. தெரியாமல் சொல்லிட்டேன். சின்ன பிள்ளைங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த உள்ள சகோதரிகளுக்காக சொல்கிறேன். திரௌபதி அம்மனுக்கு உள்ளே போவீங்க, 5 விஷயம் கேட்பீங்க. என்ன கேட்பீங்கன்னு அப்படியே சொல்கிறேன். முதல்ல ஒரு அம்மா சொல்லும், கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வங்குளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுறை திருவுள் புரிந்துடுவோம், தலையால் வணக்கம் புரிஞ்சிடுவோம். தாயே தாயே, எப்படியாவது இந்த வருஷம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும். வேண்டிப்போமா இல்லையா? அடுத்து ஒரு அம்மா வரும், தள்ளு திரௌபதி அம்மா, எப்படியாவது கல்யாணமான என் பிள்ளைக்கு 3 வருஷமாச்சு, வயிற்றில் ஒரு புழுவோ பூச்சியோ, அது என்ன ஜூவா, ஒரு புழுவோ பூச்சியோ கொடு, கேட்போமா இல்லையா? அடுத்து ஒரு அம்மா வரும், தள்ளு இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அடுத்து ஒரு அம்மா வரும், தாயே அடுத்த வருஷமாவது நான் சொந்த வீடு வாங்கினா என் வீட்டுக்காரரை பூக்குழியில் இறக்குறேன். அது நல்லா இறக்குவீங்க. வரேன் பின்னாடி. அதுக்கு மாரிமுத்தண்ணே பார்க்குறாரு. ஏன்னா எங்கள் தெருவில் ஒருத்தன் சாமியை கும்பிட மாட்டான் தலைவரை. திடீர்னு பார்க்குறேன், முந்தானத்து காவி வேட்டி காவி சட்டை, நெத்தியில் திருநீர், கழுத்தில் பெரிய உத்தராட்ச மாலை. சுவாமி சரணம் ஐயப்பான்னா. என்னடா இப்போ சீசன் கூட இல்லையே, இப்போ என்னடா மாலை மரியாதை என்ன? இல்லை கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆச்சு, வீட்டில் மரியாதை இல்லை. திடீர்னு காவியை கட்டி மாலையை போட்டேன். என் பொண்டாட்டி, சாமி வாங்க சாமி, சாமி உட்காருங்க சாமி, சாமி பால் சாப்பிடுங்க சாமி, சாமி இங்கே படுத்து தூங்குன்னு இப்போ 365 நாளும் மாலையை போட்டிருக்கான். பக்திங்கிறது அப்படி இல்லை. இப்போ நான் 5 விஷயம் சொல்லியிருக்கேன், நல்லா கேட்டுக்கணும். கோவிலுக்குள்ளே போனோன்னு ஒரு அம்மா என்ன கேட்குது, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும். இன்னொரு அம்மா என்ன கேட்குது, கல்யாணம் நடந்த பிள்ளைக்கு புள்ள வேணும். இன்னொரு அம்மா என்ன கேட்குது, என் பிள்ளைக்கு நல்ல வேலை. இன்னொரு அம்மா எனக்கு சொந்த வீடு. இன்னொரு அம்மா என் கணவருக்கு பேங்க் பேலன்ஸு. நம்ம ஒரு 10 விஷயந்தான் திரௌபதி அம்மன்கிட்ட கேட்போம். வீடு கேட்போம், கல்வி கேட்போம், வேலை கேட்போம், கல்யாணம் கேட்போம். நான் சாமி சத்தியமாக சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க, திருச்சின்னா சமயபுரம், தஞ்சாவூர்னா புன்னைநல்லூர் மாரியம்மன், புதுக்கோட்டைனா புவனேஸ்வரி, நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஆண்டாள் நாச்சியார், மதுரைன்னா மீனாட்சி. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எழுதி வச்சிருக்கங்க, தமிழ்நாட்டிலேயே பஞ்சபாண்டவருக்கு உருவம் வைத்திருக்கக்கூடிய இந்த தென் தமிழ் திரௌபதி அம்மன் பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஆகும். நான் சத்தியம் சொல்கிறேன், நான் ஜோதிடம் சொல்கிறவன் இல்லை. ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து 3 சுற்று சுற்றிட்டு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் கேட்டால் திரௌபதி அம்மன் நடத்தி வைப்பா. கல்வி கேட்டால் நடத்தி வைப்பா. வீடு கேட்டால் கொடுப்பா. காசு கேட்டால் கொடுப்பா. காரு கேட்டால் கொடுப்பா. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு திரௌபதி அம்மன் கொடுப்பா. எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பா. அதை விட ரொம்ப முக்கியம் எனக்கு, உலகத்திலேயே நான் சொல்கிறேன், நான் ஐயா உங்கள்கிட்டையும் சிவாச்சாரியார்கிட்ட ஓதுவாராக இருந்தாலும் நீங்கள் மடத்தில் படித்தாலும் சொல்கிறேன், நாங்கள் பூணல் போட்டவன், யார் காலையும் விழக்கூடாது. ஆனால் உலகத்திலேயே நான் ஒரு சமூகத்தில் காலில் விழுவேன்னா அது நகரத்தாறு செங்குந்தரும் தான். ஏன் தெரியுமா? எப்போதும் நெத்தி நிறைய திருநீர் பூசியிருப்பீங்க. மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீருன்னா. வாரியார் சாமி எப்போதும் ஒரு சுருக்கு போய் இப்படியே வச்சிருப்பாரு. இந்த சமுன்ன மாதிரி அகத்தியர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் உலகத்திலே சொல்கிறேன், அகத்தியருக்கு பாத்தியப்பட்ட தென் தமிழகத்தில் இன்னைக்கு பெருமையாக பேசுகிற அண்மையில் மோடி சொல்லி இந்தியா முழுக்க அகத்தியரை போய் ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும். அகத்தியர் கோவிலை பொதிகைக்கு பக்கத்தில் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு
செங்குந்தர் சபைக்கு தான் இருக்கு, மறந்துடாதீங்க. இதெல்லாம் உண்மை, வரலாறு, சத்தியம். ஏன்னா கோவிலும் பொது காரியத்திலையும் தப்பு செய்ய மாட்டீங்க. நான் ஏதோ நீங்க கூப்பிட்டதுக்காக சொல்லல, இந்த சமூகத்தினுடைய மேன்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். வாரியார் சாமி இப்படி பைய வச்சிருப்பாரு, சுருக்கு பைய, எப்ப பார்த்தாலும் திருநீர் பூசுவார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வதி வேளா வெற்றிவேல் முருகா வயலூர் முருகாம்பாரு. திருச்சியில ராத்திரி 10 மணிக்கு ஏறி உட்காந்து திருநீர் அடிக்கிறாரு. 2 பையன் சண்முகம் மாதிரி, என்ன சாமி பண்றீங்கன்னா, இது திருநீர் பூசுறேன் பான்னு. என்ன நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்ட்டான். நம்மளா இருந்தால் கோவப்பட்டிருப்போம். சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மனுஷன் குடியிருக்கிற வீடு, கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க, மனுஷன் குடியிருக்கிற வீடு, கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்கப்பான்னு. 2 பேரும் வெக்கப்பட்டு கீழே விழுந்தான். நீங்கள் அப்படியே வாங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பழனியில் கும்பாபிஷேகம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். நான் ஜெயா டிவியில் காலைல உட்காந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே? பழனியில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது கும்பாபிஷேகம். தினசரி கோவிலில் நடந்தால் அதுக்கு நித்திய பூஜை, அதில் குறை இருக்கும். அந்த குறையை சரி பண்ணுறது பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவத்துக்குள்ளே குறையை சரி பண்ணுறது பெருஞ்சாந்தி பெருவிழா. ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தா 12 வருஷம் ஆயுள் நீடிக்கும். இந்த கும்பமே சாமி மாதிரி தான். கும்பத்தின் நீரை கும்பத்திலேயே ஊற்றுறாங்க, வானத்தில் கருடன் வட்டமிடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கிருன்னு கீழே விழுந்துட்டேன். டக்குன்னு ஒரு விபூதி கடையில் விட்டாங்க. ஒருத்தர் சோடாவை உடைச்சு டிவியில் பேசுகிற, ஐயா கீழே விழுந்துட்டாரு, சோடா கொடுன்னாங்க. அந்த சோடாவை வாங்கி, மேடம் உங்களுக்காக தான் அப்படி குடித்தேன். எனக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக குடிக்கலை, நான் சோடா எப்படி குடித்தேன்னு குடித்து காமிக்கிறேன். அங்கே ஒரு அம்மா சிரிக்குது, இன்னும் சிவாஜி சாகலடா, தண்ணி வேணும்னா குடித்து தொலையும், அதுக்கு ஏன் இந்த நடிப்பு நடிக்கிற? நல்லா கேட்டுக்கங்க, நான் தண்ணி குடித்தது ஒரு திருநீர் கடை. இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஃபாரின்காரன் ஒருத்தன், நம்ம மாரிமுத்து அண்ணன் மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்தார். ஒரு டப்பாவை எடுத்து பார்த்தாரு தலைவரை, எப்படி மேலையும் கீழையும். கடைக்காரன் சங்கரங்கோவில்காரன் போல் தெரியல, கொஞ்சம் படிப்பு இல்லாதவன் பாவம். அப்படி மேலையும் கீழையும் பார்த்தான். எடுத்தவன் லண்டன்காரன். என்ன பார்க்குறீங்க சாமின்னா, இல்லை நாங்கள் எது வாங்கினாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம், இந்த திருநீர் டப்பாலே எக்ஸ்பைரி டேட்டு போடலையே ஏன்னு கேட்டான் லண்டன்காரன். சங்கரங்கோவில்காரன் படிக்காத பையன் பாவம், 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான் போல. அவன் சொன்னான், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட்டு இல்லாத ஒரே டப்பா திருநீர் டப்பா தான், எடுத்துகிட்டு போங்கன்னா. அதுக்கு படித்த லண்டன்காரன் சொன்னான், இதை பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னு கேட்டான். அதுக்கு படிக்காத சங்கரங்கோவில் புள்ள சொன்னால், ஓன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளிக்கிட்டே போகும்டா, போய் பூசுறான்னா. இதுக்கு மேலே திருநீர் பூசலைன்னா நம்ம மனுஷனே இல்லை. மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர். அந்த ஐயாவை பாருங்கள், நெத்தி நிறைய அப்படி பட்டையை போட்டிருக்காரு. இந்த உலகத்தில் சொல்கிறேன் சார், இந்த பட்டைக்குள்ள மரியாதை வேறு எதுக்கும் கிடையாது சார். நீங்கள் அமிதாப் பச்சனை விட, அஜித்தை விட, விஜயை விட அழகாக யாருமே உங்களை பார்த்தா திருநீர் எடுத்தால் கை தூக்கி பூச்சிடுவான். இங்கே உள்ள பெண்களுக்காக சொல்கிறேன், பெண்கள் குங்குமம் வைக்கணும். அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் எது தெரியுமா? தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதையவன், மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்ட கவியரசு கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்தா நமக்கு பெண்கள் எப்படி குங்குமம் வைக்கணும்னு தெரியும். இப்போ திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வரீங்க, இங்கே மஞ்சள் கொடுப்பாங்க, குங்குமம் எப்படி வைக்கணும்னு கண்ணதாசன் எழுதுறார். வாங்கம்மா, உலகத்திலே சிரிச்சிட்டு ராத்திரி 10 மணிக்கு வரக்கூடிய லேடிஸு சங்கரங்கோவிலில் தாம்மா இருக்கீங்க. சில பேர் வரும்போதே கொலகார பாவி இன்னும் முடிக்கலையா, நல்லா சேர் போடுங்க, அதை தொடச்சிருங்க, நம்ம தொடச்சி சுத்தமாக கொடுப்பா. மெட்ராஸ்லேயும் ஆம்பளை பேக்காக தான் இருக்கான், சங்கரங்கோவில்லையும் பேக்காக தான் இருக்கான். இந்த பெண்கள் இங்கெல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது, எங்கள் ஊரில் எல்லாம் மெட்ரோ எலக்ட்ரிக் ட்ரெயினில் இந்த ஆம்பளைக்கு சீட்டு பிடிக்கவே தெரியாது தெரியுமா? இப்படி அவசரமாக ஓடுவான் காலில். பெண்கள் அழகாக பிடிப்பாளுங்க, பிரமாதமாக கைப்பையை போடுவாங்க, சில பேர் துண்டை எடுத்து போடுவாங்க, சில பேர் கர்ச்சீப்பை போடுவாங்க. அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு அம்மா குழந்தைய உள்ளே விட்டு படுத்துக்கோங்குது, ஒரு அம்மா செருப்பை கழட்டி போடுது, ஒரு அம்மா சவுறு முடியை கழட்டி போட்டு உள்ளே போகுது. அதில் நம்மால் ஒருத்தன் ஏறி கொண்ட ஊசி ஏறி குடங்குடமாக ரத்தம் அதோடையே போகிறான். அங்கே ஒரு அண்ணாச்சி சிரிக்கிறாரு. சிரிக்காத, சீட்டு கூட நமக்கு பிடிக்க தெரியல. நல்லா இருக்கா? நல்லா கேட்குதா?
அடுத்த வீட்டு கதைன்னா நல்லா கேளுங்க. ஆனால் உலகத்தில் சொல்கிறேன் சார், 10 மணிக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆன்மீகத்தை ஒரு இந்திய வரைபடம் மாதிரி உக்காந்துருக்கீங்க சார், சத்தியம் சொல்கிறேன். நான் இங்கே பெருமைக்கு சொல்ல, திரௌபதி அம்மனும் வாரியார் சாமியும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் இந்த கொட்டகைக்குள்ளே வந்து உட்காந்துருப்பான்னு நான் நம்புகிறேன். சாமியுடைய அருள் இல்லாட்டி இதெல்லாம் நடக்காது. இந்த வருஷ திருவிழா போதும் போதும்னு சிறப்பாக நடக்கும். சம்முன்ன சொல்லிட்டு போயிடுவோம். இனிமேல் இவங்க கூப்பிட்றாங்களோ கூப்பிடலையோ, ராஜா செலவு முருகன் செலவு, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கச்சேரி இங்கே உண்டு போ. அடுத்த வருஷம் ஜெயா டிவி பட்டிமன்றத்தையும் கேமராவே கொண்டு வந்து இங்கே எடுத்துருவோம். உடனே செக்ரட்டரியும் தலைவர், முதல்ல இந்த வருஷம் நீ நல்லா பேசு, அப்புறம் அடுத்த வருஷம் நாங்கள் நொன்னை கூப்பிட்றதா வேண்டாமான்னு பார்க்குறோம். ஆனால் சத்தியம் சொல்கிறேன் சார், நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். காலையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துருவாங்க. 4:15 வந்து விருதுநகரில் இது கோவில்பட்டியில் இறங்கினேன் சார். 3:45 உங்கள் செக்ரட்டரி ஃபோன் பண்ணிட்டார். 7 மணிக்கு டீ வாங்கி தரட்டுமான்னு கேட்டார். இப்போ வரைக்கும் கொடுக்கல, அது வேறு விஷயம். அண்ணே தலைவர் பார்க்குறாரு, அப்படி போடு அருவாலை. சத்தியம் சொல்கிறேன் சார், உலகத்தில் இந்த மாதிரி அன்பும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் நான் வேறு எந்த அமைப்புலையும் பார்க்கல சார். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. எவ்வளவு இந்த சமூகத்துக்கு அதுதான் பெருமை. சண்முகம் பார்த்துக்கோ, பேசின செக்கை விட 10 ரூபா கூட போட்டுரு. ஏன்னா இவங்களுக்கு மணி பார்க்காம பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்கோங்க. பெண்கள் எப்படி பொட்டு வைக்கணும்னு எது படிக்கணும்னு அர்த்தமுள்ள இந்து மதம். இப்போ 20 வயசு பாப்பா கோவிலுக்குள்ளே போகிறீங்க. அண்ணே சவுண்டை கூட்டி எக்க வைக்காதீங்கண்ணே, கோச்சிக்காதீங்கண்ணே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே போகணும், இன்னும் தொடர்ந்து 3 நாள் கூட்டம் இருக்குது. யாரும் வெளியில் நிற்கிறவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை. இந்த கோவில் கொட்டகையில் வந்துக்க அண்ணே நல்லா இருந்துச்சுன்னு, கோவில் கொட்டகையில் வந்து உட்காந்து கேட்கணும்னா அதுக்கு ஒரு குடிப்பினை இருந்தால் தான் கேட்க முடியும். நீங்கள் வீட்லேயே லைவ் பார்க்கலாம், குப்புறப்படுத்திக்கலாம், மெதுவாக கேட்கலாம், போகிறவங்க வர்றவங்க ரசிக்கலாம். இங்கே வந்து உட்காந்து கேட்கறது தான் இந்த சபைக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இவ்வளவு செலவு பண்ணி பண்ணுறாங்கல்ல, அதுதானே மரியாதை. இப்போ ஏன் எனக்கு தெரியாதா? இந்த மிஷின் சுற்றினா எனக்கு வேர்க்காது, ஆனால் இந்த வேர்வைனால ஒன்றும் கெட்டு போக மாட்டோம். கவிஞர் வாலி தான் எழுதுவார், வேர்வை சிந்தி பேசு, வேர்வை சிந்தி பேசு, ஒவ்வொரு வேர்வையும் இந்த மண்ணில் வேர் வைக்கும்பாரு. இத்தனை பேர் மகிழ்ச்சியை பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. இப்போ நான் பெண்களுக்கு வரேன், எப்படி பொட்டு வச்சுக்கணும்னு சொல்கிறேன். தங்கச்சி உங்களுக்காக தான். உடனே அவங்க சொல்கிறாங்க, தங்கச்சியா உன்னைய பார்த்தா 52 வயசு மாதிரி இருக்குது, எங்களை பார்த்தா 14. நான் வயசு தாம்மா அப்படி, மனசில் ரொம்ப இளமை, 25 வயசு பையன் மாதிரி. அதில் ஒரு பாப்பா, குரங்கு பையில பேசுகிறா. அண்ணே அண்ணே எனக்கு நேராகவே போட்டு என் மூஞ்சியை வைக்காதீங்கண்ணே, அண்ணே அங்கிட்டு திருப்பி விடுனே, அண்ணே என் மூஞ்சி என்னால் பார்க்க முடியாதுண்ணே, அங்கிட்டு திரும்புங்க, நல்லாயிருக்கும். அதையே அப்புறம் எல்லோரும் பார்ப்பாங்க. உலகத்தில் கேமராமேன் சிரிச்சே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். கைத்தட்டுங்க. அந்த பிள்ளைங்க 2 பேரும் சும்மா லைவ் போடுறேலா இல்லை அமைச்சி போட்டு படுத்துட்டேலா? ஏன்னா சில ஊரில் லைட்டை மட்டும் போட்டுருவான், கேசட் போட்டால் காசுன்னு. இப்போ நல்லா கேட்டுங்க, கோவிலுக்குள்ளே 22 வயசு பொண்ணு போகிறா, கல்யாணம் ஆகலை, அவள் குங்குமத்தை இப்படி நடுவில் வைக்கக்கூடாது, சாந்து போட்டு தான் வைக்கணும். உலகத்திலேயே நம்ம இந்து சமயம் இப்படி எழுதியிருக்கு. ஏன் சாந்து போட்டு வைக்கணும்? இப்போ தலைவர் ராமநாதன் சார் கோவிலை சுற்றி வராரு, ஒரு பொண்ணை பார்க்குறாரு, 23 வயசு, அவங்களுக்கு மூக்கு முடியுமா இருக்குது. உடனே யோசிக்கிறாரு, நம்ம மாரிமுத்துவோ குருநாதனோ அவங்க அண்ணனுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 27 வயசில் ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அற்புதமாக டிசிஎஸில் வேலை பார்க்குறான். இந்த பாப்பாவும் நமக்கு சொந்தக்கார பொண்ணு தான், ஆனால் இதுக்கு வரன் பேசலாம் நம்ம. அது பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு எப்படி தெரியணும்னா, திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் சாந்து போட்டு தான் வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த பொண்ணு கோவிலுக்குள்ளே போயிடுச்சு, சிவாச்சாரியார் அர்ச்சனை பண்ணி குங்குமம் தராரு, அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த 2 விரலை எடுத்து இங்கே பூசிக்கணும், விரைவில் எனக்கு மஞ்சக்கயிறு ஏறணுங்கிறதுக்கு இங்கே பூசிக்கணும். அதே பொண்ணு திருமணத்துக்கு அப்புறம் குங்குமத்தை எடுத்து கோவிலில் இங்கே வச்சுக்கணும். ஏன்? தெருவில் நடந்து போகும்போது திரௌபதி அண்ணன் மாதிரி என்னுடைய தாயும் தகப்பனும் என்னைய செம்மாந்து கற்பு நெறியோடு வளர்த்துருக்காங்கன்னு இங்கே. அப்புறம் எதுக்கு சார் இங்கே ஒன்றுன்னா, எவனோ ஒருத்தன் அக்னி சாட்சியாக நம்ம கழுத்தில் மஞ்சக்கயிறு கட்டினால,
அது 100 வருஷம் உடம்போட இருக்கணும்னு சொல்லி இங்கே. அப்புறம் எதுக்கு இங்கன்னா, இந்த 2 பொட்டு நம்ம உடம்புல நிலைச்சு நிற்கணும் 100 வருஷம் சதாபிஷேகம் கனகாபிஷேகம் காண்ற வரைக்கும்னா, என் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய திரௌபதி அம்மா உன்னுடைய பாதமே கதின்னு சொல்லி தான் வைக்கிறோம். இப்போ 3 பொட்டு இல்லை. பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு, கருப்பு புடவை. அதில் ஒரு அம்மா அணகுண்டா மாதிரி வச்சுக்கிட்டு வருது. எங்கேயாவது நம்ம வீட்டில் பொட்டு கத்தியில் இருக்கா? டிவி மேலே, ஃப்ரிட்ஜு மேலே, வாஷிங் மிஷின் மேலே, கண்ணாடி மேலே, ரிமோட்டுக்கு பின்னாடி. வேறு சிரிக்கிறார், என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லாதறான். இது பரவாயில்ல. என் மனைவி குலதெய்வம் கோயிலுக்கு போனேன், மாட்டு வாலில் வச்சுட்டு குளிக்க போயிட்டா. உங்களுக்கு என்ன கை தட்டுவீங்க? மாமா பொட்டை எடுங்கிற எங்கள் அக்கா பையன் மாட்டை ஊத்துட்டான். காஞ்சி மகா பெரியவர் எழுதுறாரு, நவராத்திரி கொலு பொம்மை வைப்போம்ல, வீட்டுக்கு வீடு பெண்கள் வந்து குறையொன்றும் இல்லைன்னு பாட்டு பாடுவாங்க, சுண்டல் கொடுப்போம். 10 பெண்களுக்கும் காலில் மஞ்சள் இடுவோம், வளையல் போட்டு விடுவோம், ப்ளவுஸ் பிட்டு வச்சு மஞ்சக்கிழங்கு வச்சு குடும்போம். ஆனால் ஒரு பெண்ணை மட்டும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாளாம். ஏன்? 42 வயசு பொண்ணு, அவனுக்கு புருஷன் இருக்காது. இந்த 9 பொண்ணுக்கு மட்டும் மரியாதை பண்ணிடுவோம், 10வது பொண்ணுக்கு பண்ணால் சரியா தப்பான்னு நினச்சிட்டு உள்ளே போயிடுவோமா. காஞ்சி மகா பெரியவர் எழுதுறாரு, மறந்துடாதீங்க. அதனால்தான் ஒரு தடவை திருமுருக வாரியார் சாமிகள் அவரை பார்க்க போனார். தட்டு நிறைய வில்வம் பழத்தை வச்சு பெரியவரை வணங்கிட்டார். பெரியவர் பதறி போய் கேட்டார், நான் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லலையான்னு. உங்கள் மேலாளர் அவர் வேலையை பார்த்தாரு, நான் என் வேலையை பார்த்தேன், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமான்னு. பெரியவர் சொன்னார், நீங்கள் வந்தால் என்னைய நமஸ்காரம் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் சிவதீட்சை வாங்கி உத்திராட்சம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஊரெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் விளக்கு எரியுதுன்னா நாங்கள்லாவது மடத்துக்குள்ளே இருந்து பேசுகிறோம், நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் பேசி எரிய வைக்கிறீங்க. வாரியார் தான் 64வது நாயன்மார்னாராம். அதுக்கு வாரியார் சொன்னாராம், அது உங்கள் பெருந்தன்மை, உங்களை பார்க்கும்போது எனக்கு சிவனே காட்சி தராருன்னார். எப்படி பாருங்க. இப்போ வாரியார் மகா பெரியவர் சொல்கிறாரு, இந்த ஒரு பெண்ணை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்கல்ல, 42 வயசு 43 வயசில் புருஷனை இழந்துட்டு ஆசைகளை அடக்கி ஆள்றாள்ல, அவள் சாதாரணமானவல்லடா, அவள் தான் உன் வீட்டுக்கு வந்திருக்க மீனாட்சி காமாட்சி திரௌபதி அம்மன், அவளை கொண்டாட முதல்ல கற்றுக்கங்கன்னு எழுதுறார். தயவு செய்து நான் சொல்கிறேன், பெண்கள் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத, நம்ம சமய சின்னம் எப்படி பூசணுங்கிறத நம்ம ஊருக்கு சொல்லி கொடுத்தது. ரைட். அடுத்து ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் 3 பேர் வந்து உக்காந்தீங்களா? நான் வந்து அப்படி உட்காந்துட்டு, உலகலாமுணந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிய நலகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலைச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மை மாய் இன்மை மாய் கோணாகி ஆனதென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என்று சொல்லி வாழ்த்துவேனே. உலகம் யாவையும் தாமுடாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் வைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன். என்னுடைய தலைமுறை பாட்டு ஒப்பிக்கிறது இல்லை. அடுத்த தலைமுறை என் பேச்சை கேட்டால் ஆயப்பனை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊற்றணும், சமய சின்னம் பூசணும், தேசபக்தியோடு இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், புஸ்தகம் படிக்கணும். இந்த சமூகத்துக்குள்ளே வாழ்ந்து செத்து போகிறதுக்குள்ளே 4 பேருக்கு உதவணும். அதுதான் நம்ம பேச்சு. இப்போ திரௌபதி அம்மனுக்கு இங்கே செங்குந்தர் அபிவிருத்தி சங்கம் பத்திரிக்கை போட்டிருக்கீங்க, பூக்குழி திருவிழா. பல நாள் டெய்லி ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருக்கீங்க. முதல் நாள் மட்டும் ஒரு ஈனாவானாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. செக்ரட்டரி சொல்கிறாரு, ஈனாவானா இல்ச்சவாயன்னு நினச்சிங்களா? இந்திய நாட்டு வாக்காளர். சண்முகம் சொல்கிறாரு, ரெண்டும் ஒன்று தான்யா. அதனால தான் அந்த பேருக்கு பேரே வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடி. அதனால தான் கவர்மெண்ட்டில் பணம் ஒதுக்கப்பட்டதுங்கிறான். ஏன் ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது? பாதி எடுக்கப்பட்டது. இதுக்கு மேலே நான் நல்லபடியாக பேசி ஊர் போய் சேரணும். திரௌபதி அம்மன் தான் துணை. உங்களுக்கு என்ன குப்புற படுத்து கை தட்டிடுவீங்க. இந்த 10 நாள் திருவிழா வருஷந்தோறும் நடக்குதில்ல. இப்போ நான் நடந்த சாட்சியை சொல்கிறேன். ஏன் 10 நாளும் இந்த மாதிரி கொட்டாயை போடணும், தீமிதி திருவிழா நடத்தணும், ஏன் உபன்யாசம் வைக்கணும், ஏன் பாட்டு கச்சேரி வைக்கணும், ஏன் பஜன் வைக்கணும், ஏன் ஓதுவா மூர்த்தியை கொண்டு வந்து பேச வைக்கணும், பாட வைக்கணும்?
அதுக்கு ஒரே சாட்சி இந்த 3 பெண்கள். உங்களுக்கு சேர் போட்டது ஆம்பளையா? வந்து தொடச்சாங்களா? இப்படி நீங்களும் இப்படி மேலையும் கீழையும் பார்த்துட்டு உக்காந்தேலா? ஏன்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 1 மணி நேரம் உட்காந்து இந்த பேச்சு கேட்க போகிறோம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த 1000 ரூபா சேலையில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு சேரை துடைக்கிறோம். அதானே உண்மை? அதானேயா உண்மை? இது நான் சொல்லலை. ஆலயம் ஏன் அப்படிங்கிற புத்தகத்தில் வாரியார் சாமி எழுதியிருக்காரு. அதை சொன்னதுக்கு கைமாறா இப்போ நடக்குது. சேரில் உள்ள அழுக்க துடைக்கிறோம். இப்போ கூட்டம் முடிஞ்சோன்னே நிறைய பேர் 2 வீலரில் வந்திருப்பீங்க. அப்படி பைக்கில் சாவி போட்டு உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. சீட்டை இப்படி ஒரு தட்டிட்டு தொடப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்? போகிற 10 நிமிஷத்துக்குள்ளே வேட்டியில் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்போ சாயந்தரம் திரௌபதி அம்மனை கும்பிட்றதுக்கு வருவீங்க. எல்லாரும் இல்லை, சில பேர் குளிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா நம்ம ஊரில் தீபாவளிக்கு தீபாவளி, பொங்கலுக்கு பொங்கல் குளிக்கிற ஆள்லாம் இருக்கும். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சாப்பிட்டோன்னு அம்மா இன்னைக்கு பல்லு விளக்கலைங்கிறான். காலைல 6 மணி ஆயிடுச்சு, பல்லு விளக்கி திருநீர் பூசலைன்னா என் பாட்டி எனக்கு காப்பி தரமாட்டா. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் 42 இன்ச்சில் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, ஆப்பிள் ஃபோன் இருக்குது, பேட் இருக்குது, லேப்டாப் இருக்குது. ஆனால் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்கன்னு கூப்பிட தெரியல. 6 மணி ஆச்சுன்னா எங்கள் பாட்டி வெளுத்து போடுவா. மண்ணில் விளையாடக்கூடாதும்பா. ஏன் பாட்டிம்பே? சிறங்கு வந்துரும்பா. நான் இன்றைக்கி கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் பிள்ளைங்க மண்ணில் விளையாட சொல்லுங்கள். சிறங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். ஆனால் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைங்க செல்லில் விளையாண்டா பிள்ளையே மண்ணாக போயிருமோன்னு நான் பயப்படுறேன். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கி பிள்ளைங்க இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பைத்திய மாதிரி திரியிறோம். பல்லு விளக்குறோமோ இல்லையோ செல்லு விளக்குறோம் காலில். அதில் சில பேர் இப்படி பேட்டன் கோலம் போடுறாங்க. நாங்கள்லாம் அந்த வயசில், சின்ன வயசில் தீப்பெட்டி கட்டி ஃபோன் விளையாடுவோம், மணல் வீடு கட்டி விளையாடுவோம், ஒரு மாங்காய் பத்தை எடுத்து மிளகாத்தூளில் வச்சு திம்போம். பைக்குள்ளே நீங்கள் பாருங்கள், பம்பரம் வச்சு படுத்திருப்போம் தூங்கும் போது, எவனோ ஆங்கு குத்திடுவான்னு. நான்லாம் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பம்பரத்தை அப்படி குத்தி விட்டாங்க. எங்கள் அம்மாட்ட போய் அழுதேன், எப்படிமா நான் வாழ போகிறேன்னு. வைக்க கூட கவலைப்படல பம்பரத்துக்கு, நான் அப்படி கவலைப்பட்டேன். அது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். கமலஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறார். விளங்கும்ல நாடு. அண்ணாவும் காமராஜரும் கக்கனும் வாழ்ந்த ஊர் இது, மறந்துடாதீங்க. சரி, நம்ம வந்த விஷயத்தை பார்ப்போம். புஸ்தகத்துக்குள்ளே மயில் வச்சு அரிசி போட்டேன் குட்டி போடும்னு. அது ஒரு நாளும் குட்டி போடல. ஆனால் இன்றைக்கி என் வீட்டில் நாங்கள் லேட்டாக வந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் வரான். யாரான்னா ஸ்விக்கி பாய்ஸ். என்னப்பா ஆர்டர் பண்ணான்னா, உங்கள் புள்ள பீஸா ஆர்டர் பண்ணிச்சு. எவ்வளோப்பா? 560 ரூபா. அது 35 பேர் மூக்குச்சலி சிந்தின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சங்கரங்கோயிலில் ஒரு பைய பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்காரன் என் மேலே கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிற மொத்த செலவு செக்ரட்டரியோடது. சார், ஒழுக்கம் வேணும்ல முதல்ல. நீங்கள் நல்லா சொல்லி கொடுங்க. எதுக்கு இந்த கூட்டம் வருஷந்தோறும் நடக்கிறோம்? ஒரு பையன் சொல்ல மாட்டேங்கிறான். 10 நிமிஷம் உட்கார்ற சேரை துடைக்கிறோம், 2 நிமிஷம் போகிற வண்டியை துடைக்கிறோம். குளிச்ச உடனே ஆம்பளை என்ன பண்ணுவான் தெரியுமா? சேவ் பண்ணோன்னு கண்ணாடியை பார்ப்பான். ஹீட்டர் போட்டு குளிப்போம் மழை காலம். அதில் நம்ம மூஞ்சி தெரியாது, பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே கண்ணாடியை தொடப்போம். பெண்களும் குளிச்சோன்னு பார்ப்பாங்க. எதுக்கு இந்த கூட்டம்னு நான் சொல்கிறேன். அரை மணி நேரம் உட்கார சேரை துடைக்கிறோம், 5 நிமிஷம் போகிற வண்டியை துடைக்கிறோம், 1 நிமிஷம் பார்க்குற கண்ணாடியை துடைக்கிறோம். நம்ம மனசை துடைக்கிறதே இல்லைங்கிறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை திரௌபதி அம்மன் கோவிலில் மனசை துடைக்கிறதுக்கு நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளை போட்டு மனசை தொடச்சி பண்படுத்துகிறாங்க. ஏன்? நல்ல விஷயம் அப்போ தான் உள்ளே போகும். இப்போ நான் விளையாட்டாக சொன்னேன், சாமி கோவிலுக்கு எப்படி போகணும், அங்கே எதுவும் கேட்கக்கூடாது, சமய சின்னம் எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி பண்பாட்டோடு இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல சாமி இருக்குன்னு நம்பணும். இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. எங்கள் ஊர்லெல்லாம் ஆடி மாதம்தான் மெட்ராஸில். ஆடி வந்துட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடும். ஏன்னா என் மனைவி திடீர்னு ஒரு நாள் காலில் வந்து போன வருஷம் மஞ்சள் வேட்டியை கொடுத்தா.
இந்த காப்பி ஆற்றும் போதே பெண்கள் அள வச்சுருவாளுங்க தெரியுமா நம்மளை. ஏ மாமா, ஏ மாமா, ஏ மாமா அப்படின்னா வீட்டில் ஒரு பிரளயம் உளுற போகுதுன்னு அர்த்தம். என்னம்மா தர்மபத்தினின்னு, மஞ்சள் வேட்டி கட்டிக்கங்க மாமான்னா. எதுக்குமான்னு, இல்லை நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலில் பூக்குழி திருவிழா, அதுக்கு நான் என்னடி பண்ணணும்னு. இல்லை எங்கள் அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுதான், வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை வேட்டி கட்டினா நல்லதான்னா. ஏண்டி உங்கள் அம்மாவே 90, அவங்க அம்மா 107, அது இப்போ போகுமோ அப்போ போகுமோன்னு இருக்குது. அதுக்கு நான் ஏண்டிம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாமா, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மஞ்சள் வேட்டி கட்டி காப்பு கட்டினா நல்லதான்னா. கட்டிட்டேன், வேறு எதுவும் வேண்டியிருக்கேன்னா. ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் அளவு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன்னா. எதுக்குமான்னே, என் தங்கச்சி எவனோ வந்து கேட்குறான், வரனே அமைய மாட்டேங்குது, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு அளவு குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடந்துருமான்னா. வேறு எதுவும் வேண்டியிருக்கேன்னே. ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் தீச்சட்டி எடுக்கிறதா வேண்டியிருக்கேன்னா. எதுக்குமான்னே, இல்லை நம்ம குடும்பத்தில் என் தம்பி 10வது எப்படியோ பாஸ் பண்ணிட்டான், 12வது ஒரு 6 தடவை எழுதிட்டான், மாப்பிள்ளை தீச்சட்டி எடுத்தால் மச்சனை உடனே பாஸ் ஆயிடுவான்னு ஜோசியர் சொன்னாருன்னாரு. வேறு எதுவும் வேண்டியிருக்கியாமன்னே. ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் மஞ்சள் வேட்டி கட்டி காப்போட அளவு குத்தி தீச்சட்டி எடுத்து ஒரு 16 அடிக்கு தீக்குழி போட்டிருப்பாங்கம்மா, அதில் நீங்கள் குதித்து மிதித்து வந்தால் குடும்பத்துக்கே நல்லதான்னா. நான் ஒன்றும் சொல்லலை, சொல்லிவிட்டு நாளைக்கு அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏம்மா இவ்வளவு நான் பண்ணுறேன், குதித்து மிதித்து வரும்போது நீ என்னம்மா செய்வேன்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க, என் சொந்தக்கார பொம்பளையெல்லாம் வச்சு ஊன்னு உழவ போடுவேங்கிறான். உங்களுக்கு என்ன நோகாமல் சிரிப்பீங்க, 4 தீக்குழி இறங்குறேன். பக்திங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? வாரியார் சாமி எழுதுறாரு, தயவு செய்து சொல்கிறேன், ஒரு நிமிஷம் வாரியாருக்கு கைத்தட்டு கொடுங்க. அவரை மாதிரி ஆன்மீகத்தை எழுதுறதுக்கு இந்த மண்ணில் ஒருத்தன் பிறக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஒத்து கேளுங்க. ஏன்னா நான் உங்கள் லெவலுக்கு, ஏன்னா இங்கே 80 உட்காந்துருக்கீங்க, 70 உட்காந்துருக்கீங்க, 40 உட்காந்துருக்கீங்க, 16 உட்காந்துருக்கீங்க, 10 வயசு உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுகிறது தான் பேச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. இவங்க மனசில் 4 நல்ல விஷயம் எடுத்துகிட்டு போகணும். நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேம்மா, நீங்கள் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த 4 பேரும் போயிருக்கீங்களா? சாமி பார்த்துருக்கீங்களா? அப்படியே சிரிக்கிற மாதிரி அந்த அலங்காரம் பண்ண அந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுமா திரௌபதி அம்மன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அதுதான் உங்கள் ட்ரெஸ்ஸை தோச்சு போடுது, அதுதான் உங்களுக்கு சோறு போடுது, அதுதான் நீங்கள் எவ்வளவு திட்டினாலும் புஸ்தகத்தை எடுத்து பையில் வைக்குது, அதுதான் மேட்சிங்காக வளையல் போட்டு விடுது, அதுதான் சோறை கிண்டக்க கொண்டு போனாலும் ஐயோ என் புள்ள சாப்பிடாம நான் சாப்பிடாமன்னு நினைக்க கீழே போடுறான்ல. இந்த கருவறையில் இருக்கக்கூடிய திரௌபதியை விட உங்கள் கருவிலே சுமத்த திரௌபதி அம்மனை நீங்கள் மறந்து விடக்கூடாது வாழ்க்கையெல்லாம். நான் பின்னாடி வரேன் அந்த விஷயத்துக்கு. அதில் ஒரு அம்மா பின்னாடி வரேன்னு எப்படி தான். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, வாரியார் சாமி எழுதுறாரு கோவிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு. இப்போ திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வரோம், செங்குந்த அபிவிருத்தி சங்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி கால்கோல் நாட்டி நீ காலைல கொடி ஏற்றியாச்சுல்ல, இனிமேல் திருவிழா தான். பல பேர் மஞ்சள் வேட்டியாக எந்திரிச்சு என்கிட்ட இப்படி காட்டுறாங்க, மாப்பிள்ளை நீனும் மஞ்சள் வேட்டியா அப்படின்னு. நீங்களும் குத்து வாங்குகிற கேஸா அப்படின்னு நானும் சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ கோவிலுக்கு வரோம், வாரியார் எழுதியிருக்காரு, நான் சொல்லலை. நான் எப்படி சொன்னேன், கோவில்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, சமய சின்னம் பூசணும், தாயை நல்லா வச்சுக்கணும், தேசபக்தியோடு இருக்கணும், அதை விட ரொம்ப முக்கியம். அப்படி கோவிலுக்குள்ளே போகும்போது இப்போ இப்படி வச்சுக்கோங்க, சங்கரநாராயணன் கோவிலுக்கு வாசலில் போவீங்க, போனோன்னே முன்னாடி ஒரு பிள்ளையார் இருப்பார், அப்புறம் இன்னொரு பிள்ளையார் இருக்கார், சூறக்காய் உடைச்சிட்டு உள்ளே போவீங்க. எய்த்தாப்பில் ஒரு அம்மா சும்மா இருக்காது, அம்மா அருகம்புல் வாங்கி போடுமா, 10 ரூபா தான், ஒரு நெய் விளக்கு ஏற்றுமாங்கும். இன்னொரு அம்மா வாமா ஒரு அர்ச்சனை கூட வாங்கிட்டு போமா. இப்போ கோவிலுக்குள்ளே எப்படி போகணுங்கிறத வாரியாரை விட ஒருத்தர் எளிமையாக சொல்ல முடியுமான்னு நீங்கள் சேலஞ்சு பண்ணுறேன்னு நீங்கள் யோசிங்க. இப்போ நேராக நம்ம ராமநாதன் சார் உள்ளே போகிறாரு கோவிலுக்கு, என்ன செக்ரட்டரி, கோவிலுக்குள்ளே போகும்போது அவரை கூப்பிடுது ஒரு அம்மா, ராமநாதன் சார் இங்கே வாங்க, சும்மா சங்கரநாராயணன் கோவிலுக்குள்ளே போகாதீங்க, ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு போங்க. 50 ரூபாயை கொடுத்து ஒரு அர்ச்சனை கூட வாங்குறாரு, 30 ரூபா திருப்பி கொடுத்துருச்சு அந்த அம்மா. இப்போ அர்ச்சனை கூட எவ்வளோ? 20 ரூபா. நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன்னா
அதில் ஒரு அம்மா பேசு பேசு. இதை விட பிக் பாஸில் கமல் நல்லா பேசினார். விளங்காமல் போயிடும். எந்த வீட்டில் தொடர்ந்து சொல்கிறேன், இந்த பிக் பாஸ் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் போட்டான். கட்டி பிடிக்கிறது தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் நம்ம ஊரில் கொலு பொம்மையில் மரப்பாச்சி வச்சா கூட என் பாட்டி சொல்லுவா, ஒரு துணியை சுற்றி வைங்கன்னு. ஒழுக்கத்தை, உலகத்திற்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரே சமூகம் தமிழ் சமூகம். மறந்துடாதீங்க. பண்பாடு நாகரிகம் என்னங்கிறத நமக்கு பிறருக்கு சொல்லி கொடுத்த சமூகம் நம்ம சமூகம். இன்றைக்கி நம்ம நாட்டில் இவ்வளோ முதியோர் இல்லை. அதை பற்றி நான் அடுத்து வரேன். இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறாரு ராமநாதன் சார், உள்ளே போயிட்டாரு. அர்ச்சனை கூடையை கொடுத்தாரு. 30 ரூபா வாங்கி சோப்பில் வச்சுக்கிட்டாரு. பின்னாடி மாரிமுத்தும் போனார். அவர் பின்னாடி குருநாதனும் வந்தார். தலைவர் மட்டும் வாங்குறாரு, நம்மளும் ஒரு அர்ச்சனை கூடையை வாங்குவோன்னு 2 பேரும் வாங்கிட்டாங்க. அர்ச்சனை கூடை விலை எவ்வளோ? 20 ரூபா. இப்போ ராமநாதன் சார் கூடையில் இருக்க அர்ச்சனை கூடை தேங்காய் சொன்னிச்சான், இந்த பாரு, அர்ச்சனை கூடையிலே 20 ரூபாவில் 15 ரூபா நான் தான், எனக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி, நீ வாயை மூடுன்னுச்சான். மாரிமுத்து சார்கிட்ட கூடையில் இருந்துச்சுல வாழைப்பழம், அது அப்படி ராமநாதன் சார் தேங்காவை பார்த்து சொன்னிச்சான், ஏ லூசு, நான் இருந்தால் தான் உள்ளே உன்னை சிவாச்சாரியார் கூப்பிடுவார், நீ வாயை மூடுன்னுச்சான். உடனே குருநாதன் அர்ச்சனை கூட இருந்துச்சுல்ல, பொருளாளர் எங்கே அவர்? உலகத்தில் எனக்கு தலைவரோ செயலாளரோ முக்கியம் இல்லை, பொருளாளர் தான் முக்கியம். வடிவேலு, ஏன்னா இன்னும் எனக்கு செக்கு கைக்கு வந்து சேரலை. சண்முகம் விட்டுறாத, 3 தடவை ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கேன், கேன்சல் பண்ணி. அதுவும் ஒரு டிக்கெட் தக்கல்ல வேற போட்டிருக்கேன், விட்டுறாத. பொருளாளருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இத்தனை வருஷ திருவிழாவில் பொருளாளரை இன்னைக்கு தான் மதிப்போட சொல்லியிருக்கேன், மறந்துடப்படாது. இப்போ குருநாதன் சாருடைய அர்ச்சனை கூடையில் இருந்த வெத்தலை பாக்கு சொன்னிச்சான். 2ஐயும் சிரித்து பார்த்து, தேங்காயும் வாழைப்பழமும் வாயை மூடுங்க, நான் இருந்தால் தான் ஐயர் அர்ச்சனை பண்ணோன்னு ஓம்பூர் புவட்ச தச்சபதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதையாது நேவதியம் பண்ணுவார், வாயை மூடுன்னுச்சான். இது நான் எழுதலை, வாரியார் சாமி எழுதுறாரு. எப்படி எளிமையாக பாருங்கள். இதுதான் சார் ஆன்மீகம். பேர் என்ன? ராமநாதன். குளம் என்ன? கோத்திரம் என்ன? எல்லாம் சொல்லி முடித்தோன்னே அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே அந்த தேங்காவை அப்படி பக்கத்தில் ஒரு கல் இருந்துச்சுல, அதில் மொட்டேர்னு அடித்தாரா. இப்போ மாரிமுத்து வாழைப்பழம் சிரிச்சிச்சான். 15 ரூபான்னு பீத்திக்கிட்ட மண்டையை உடைச்சிட்டாங்களேன்னுச்சான். இது சொல்லி முடித்தோடனே இந்த கோவிலுக்கு மாரிமுத்து சாரோட போச்சு இல்லை, எப்போதுமே பசங்க என்ன பண்ணுவாங்க, 2 இடத்துல சொல்கிறத கேட்க மாட்டான். கோவிலுக்கு வந்தாலும் கேட்க மாட்டான், கல்யாண வீட்லேயும் கேட்க மாட்டான். அம்மா சொல்லிட்டு போகும், டேய் நான் கோவிலுக்கு போகிறேன், 1 மணி நேரம் ஆகும், அங்கே போய் விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி ஊர் ஒம்பெல்லாம் பேசிட்டு தான் வருவேன், வந்து பசிக்குதுங்க கூடாதும்பா. கல்யாண வீட்டில் சொல்லி கூட்டி போவாங்க. அந்த அம்மா சோத்தில் கை வைக்கும்போது தான் அம்மா ஆய் வருதும்பா. உலகத்திலேயே வெறுப்பு இல்லாமல் நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு திரௌபதி அம்மன் யாருன்னா நம்மளை பெற்ற தாய் தான், வேறு யாரும் கிடையாது. நான் அதுக்கு பின்னாடி வரேன். அதில் ஒரு அம்மா பார்க்குது, பின்னாடி வரேன்னு இன்னும் எவ்வளவு சொல்லுவேன். இப்போ நல்லா கேட்டுக்கங்க. இந்த ராமநாதன் சார் தேங்காய் உடைச்சாச்சு இல்லை, இந்த மாரிமுத்து சாருடைய வாழைப்பழம் என்ன சொன்னிச்சு, 15 ரூபான்னு பீத்திக்கிட்ட மண்டையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் பக்கத்தில் ஒரு அம்மா அர்ச்சனை கூடைக்கு கொடுத்தது, அம்மா பசிக்குதுன்னாரு. சங்கரங்கோவில் சிவாச்சாரியார் பார்த்தாரு, குழந்தையும் தெய்வமும். உடனே மாரிமுத்து அர்ச்சனை பண்ணதில் வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு, இந்தாடா தம்பி 2 பழத்தை சாப்பிடுனோன்னா இந்த தேங்காய் சொன்னிச்சான், லூஸு, என்னையாவது 15 ரூபாய்க்கு மண்டையை தான் உடைச்சாங்க, உன்னைய 2 ரூபா தோலே உரிச்சிட்டாங்களேன்னுச்சான். இந்த குருநாதன் வெத்தலை பார்க்க, பொருள் ஃபோனில் செக்கு ரெடி பண்ணுறாரு. பலே ஜமாய். இது 2 என்ன சொன்னிச்சு, 2 ரூபாய்க்கு தோலை உரிச்சான், 15 ரூபாய்க்கு மண்டையை உடைச்சான்னு. டெய்லி சங்கரங்கோயிலில் வாசலை பெருக்கி கோலம் போடும்ல ஒரு அம்மா,
அதுக்கு என்ன சாப்பாடுனா வெத்தலை பாக்கு தான். ஐயர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கோவிலுக்கு வர்ற வெத்தலையும் பாக்கையும் சேர்த்து வச்சு ஒரு தண்ணியில் அலசிட்டு, அங்கம்மா இங்கே வா, நீ எப்போ பார்த்தாலும் வெத்தலை பாக்கு கேட்பிய எந்தான்னு. அதை வாங்கினோன்னு குருநாதனுடைய வெத்தலை பாக்க கசக்கி உள்ளே போட்டோன்னு வாழைப்பழம் சொன்னிச்சான். நான் 2 ரூபாய்க்கு தோலை தான் உரிச்சாங்க, அவன் 1.5 ரூபா ஆளே காணும் ஆளே காணும் ஆளே காணும். இப்போ வாரியார் எழுதுகிறாரு, செங்குந்த மக்களே, நீங்கள் கோவிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக போகாதீர்கள், வாழைப்பழத்தை போன்று கண்மையாக இருக்காதீர்கள், வெத்திலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாதீர்கள். 50 காசுக்கு போகிற சூடை கட்டி சிவாச்சாரியார் கற்பூரத்தை காட்டி அங்கே கோமதி அம்மனுக்கும் சிவனுக்கும் நாராயணனுக்கும் காட்டும்போது சிவாய நம்ம அரோகரான்னு கன்னத்தில் போட்டுக்கிறாங்களே, அதுபோல உங்களுடைய இதயத்தை தேங்காவை போன்று ஆணவமாக, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாழாமல் உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கோமதி அம்மனிடம் கரைத்து விடுங்கள், திரௌபதி அம்மனிடம் கரைத்து விடுங்கள். கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து கன்னத்திலே போட்டுக்கொள்வான். அப்போ கோவிலுக்குள்ளே போகும்போது எனக்கு முதல் மரியாதை இல்லை, பரிவட்டம் கட்டலை, பக்கத்தில் நிற்க வைக்கலைன்னு அடித்து செத்து போகக்கூடாது. எல்லாரும் சமம்னு நினைக்கணும். உண்மையிலேயே இந்த கமிட்டி அப்படி சமம்னு நினைச்சாங்கன்னா ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீ பத்தலையே. யாரோ ஒரு தேசிய கீதமே வாசிக்கிறாரு. அதில் ஒருத்தர் சொல்கிறார், மாப்பிள்ளை இப்படி சொல்லலைன்னு நம்மக்கிட்ட இல்லை, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்டா மாப்பிள்ளை. அங்கே பாருங்க வீடியோகிராஃபர், இந்த வருஷம் உனக்கெல்லாம் பணம் கிடையாதுரியோ, பொருளை எனக்கு மட்டும்தான் ஏற்றிக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம மறைமுகமாக எத்தனை விஷயங்கள் பார்க்குறோன்னு தெரிஞ்சுக்கங்க. கோவிலுக்கு எப்படி போகணும், எப்படி சாமி கும்பிடணும், எப்படி சமய சின்னங்கள் பூசணும், சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. இன்னொன்றுங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி இந்த திருவிழாவில் ஒன்று எடுத்துப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தர்மம் உதவி செய்வோம். முடியலைன்னா தப்பு பேசாமல் போங்கங்க, தமிழை நல்லா இருப்பீங்க. எப்போ பாரு குறை சொல்லியே செத்து போகிறது. எப்படி திருவிழா நல்லா நடந்தது, அந்த பொங்கலில் கொஞ்சம் கருவேப்பிள்ளையை சேர்த்துருக்கலாம். நீ வெண்ணெய் செஞ்சு பாரு. நம்ம வீட்டில் 2 பேருக்கு நம்மளால் காப்பி போட்டு தர முடியுதா? சார், அம்மா உங்களுக்காக ப்ரௌன் சாரி உங்களுக்காக சொல்கிறேம்மா, உங்களை மாதிரி தாம்மா. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, மார்ச் 13லேருந்து 17 வரைக்கும் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி 5 நாள் பேசினேன் மன்னார்குடியில். ஒரு அம்மா என் பேச்சை கேட்டு கடைசி நாள் தாரையாக அழுதுச்சு. என்னடா இப்படி பேச்சு கேட்டுச்சேன்னு எனக்கு பயம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஐயா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வரணும்னுச்சு. சரி, இவ்வளோ கடைசி நாள்லாம் அந்த உபன்யாசம் முடித்து கிளம்பும் போது வீட்டில் கூட்டி போய் மரியாதை பண்ணி வேட்டி சட்டையெல்லாம் வச்சு கொடுத்து, இன்றைக்கி கூட ஓசி வேட்டி தான், ஏன்னா நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டேன். உடனே அவுத்துறாதீங்க ராஜா, வாங்கி கொடுத்தீங்கன்னு. இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எல்லாத்தையும் சொல்லிடுவேன் சொல்லலைன்னு. ஏன்னா நான் அவியா முந்தா நேற்று நைட்டு தான் அடித்தார் செக்ரட்டரி. நான் சென்னை கூட போல இப்படியே வந்துட்டேன். காலைல சாமி சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாருங்கள் ஸ்டிக்கரே பிரிக்கலை. உடனே உங்கள் அமைச்சர் வீட்டுக்காரரு வேட்டி சட்டை அங்கவஸ்திரத்தோட. நான் உலகத்தில் நினச்சிக்கிட்டேன், இனிமேல் வருஷத்துக்கு 10 ப்ரோக்ராம் சங்கரங்கோவிலில் போட்டால் வேட்டி சட்டை கிடச்சிருமியான்னு. சார், பல பேருடைய மானத்தை காக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்கள் உள்ள ஊர் இந்த ஊர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் தானே. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன், யூடியூப்பில் யாரை பற்றி நான் கவலைப்படல. நான் இன்றைக்கி சொல்கிறேன், சைவமும் தமிழும் ஆன்மீகமும் திருக்கோயிலும் கல்வியும் நல்லா இருக்குன்னா நகரத்தாரும் செங்குந்தரும் தான் அதற்கு காரணம். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது எனக்கு. நல்லது செய்கிறவங்களை பாராட்டணும். நீ பாராட்டாமல் இருப்பதே சாபக்கேடு. நம்மளை விட இன்னொருத்தர் நல்லது செய்கிறானா பாராட்டு, நம்ம அது மாதிரி வரணும்னு. இப்போ தான் ராஜா மாப்பிள்ளைக்கு சிரிப்பு வருது. நல்லா பேசுகிறாங்க எங்கள் சமூகத்தை பற்றி. ஆனால் கொடுத்த காசுக்கு வேலை வாங்கிடுறேன் நல்லா, அதையும் சொல்லணும்ல. இப்போ நல்லா கேட்டுக்கங்க. இப்போ சகோதரிகளாக, இப்போ உங்களுக்கான சப்ஜெக்ட் அடுத்த 10 நிமிஷம். கோவிலுக்குள்ளே எப்படி போகணும்னு சொன்னேன், சமய சின்னம் எப்படி வைக்கணும்னு சொன்னேன், எவ்வளவு ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொன்னேன். இந்த புல்லை வளர்க்குறதுங்கிறது இப்போ உலகத்தில் ரொம்ப பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்கள் தெருவில் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அப்பாவை பார்த்து ஏன்பா என்னை பெத்தேங்கிறான். அவர் பதறிட்டார், தெரியாமல் நடந்துருச்சு உள்ளே போடாங்கிறாரு.
உண்மையிலுங்க 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு படிக்கிறான். ஏண்டாண்ணா இதுபடி எங்கள் அப்பன் வளர்க்குறான்னான்னு செக் பண்ணுறேங்கிறான். சார் பையனை வச்சு நடத்த முடியல சார், வாதியார் வேலை வேண்டாங்கிறாரு. எக்ஸாம் பேப்பரை திருத்தியிருக்காரு. ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் திமுக துணைன்னு எழுதியிருக்கான். என்னன்னு வாதியார் கேட்டார். திருச்செந்தூர் முருகன் துணைன்னு இருக்கான். 8th பையன் அதிமுக கவுன்சிலர் பையனா, அவன் அதிமுக துணைன்னு போட்டிருக்கான். ஏண்டான்னு கேட்டிருக்காரு. இது அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு நான் போடுறேன் சார்ன்னு இருக்கான். இவங்க சண்டையில் வெட்டி செத்து பேர் வாங்கி போல இருக்கு. குழந்தைங்களோட சார் தண்ணி குடிக்குமா, துப்பிராத என் மேலே பற்ற போது. அதாவது சார் 4 நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி சொல்கிறேன். நான் அந்த சங்கரா டிவியில் ஐயா சாமிக்கு தெரியும், இந்த காலில் ஆதிசங்கரர் தொடங்கி மகா பெரியவர் வரைக்கும் பேசுகிறேன். சாயந்தரத்தில் இந்த தமிழங்கள் உயிர்மைன்னு நடத்துகிறேன். இந்த மதுரைக்கு பக்கத்தில் சாத்தூருக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிட்டேன். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், டே டிவியில் பேசுகிற மாமா வந்திருக்காரு, அன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சு ஓடிக்கிட்டு இருக்கு போல், எனக்கு தெரியல. அதாவது திருடனே வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க போல். விஷ ஜந்து மாதிரி பார்க்குறான் பெத்தவனையை. மாமா வந்திருக்காரு, டிவியில் பேசுவார், டீ காஃபி சாப்பிட மாட்டார், ஒரு டம்ளர் பால் கொண்டு வான்னாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இலவு இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமான்னா. அப்புறம் அவன் வீட்டில் டீ குடித்தா நான் மனுஷனா? ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி டைனிங் டேபிளில் கொண்டு வந்து பாலை இப்படி டொம்முன்னு வச்சான். பால் ஆடினுச்சு. பாலை இப்படி வச்சான், பால் ஆடினுச்சு. நான் சொன்னேன், தம்பி பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுன்னா. புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். நான் தம்பி பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுங்கிறான். அவனுக்கு முன்னாடி 10,000 பாட்டு எழுதின கவியரசு வைரமுத்துலாம் பிச்சை எடுக்கணும் போல இருக்குது. பிள்ளைங்க சார் பிரமாதமாக எழுதுனா சார், நீ முதலமைச்சர் ஆனால்னு கட்டுரை வரைகன்னா ஒருத்தன் வெள்ளை பேப்பரை கொடுத்துருக்கான். ஏண்டான்னா நீ முதலமைச்சர் ஆனால்னா நான் ஆயிட்டேன், என் பெரியவை கூப்பிட்டு நான் டிக்டேட் பண்ணுறேன்னு இருக்கான். இந்த பிள்ளைங்களை வச்சு வளர்க்க முடியுமா? ஆனால் பாவம் உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல. எங்கள் மெட்ராஸில் நேற்றுக்கு பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க. ஐயோ 2ஆம் கிளாஸ் பிள்ளைய டிவிக்கு பின்னாடி, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி, வாஷிங் மிஷின் பின்னாடி அவன் மேலேயே தண்ணியை ஊற்றி வாயில் 2 இட்லியை வச்சு கிடிச்சு டையை கட்டி 6 புஸ்தகம் 7 நோட்டு பென்சில் எல்லாம் வச்சு பெரிய சந்திரமண்டலத்துக்கு போகிற மாதிரி மாட்டி ஆட்டோவில் தூக்கி அப்பி, அதுக்கப்புறம் அந்த பையன் தூக்கத்திலே நடந்திருக்கு. அம்மா ஆய் அப்படின்னு இருக்கான். ஆய் இல்லைடா, ஆய் ஆய் இல்லைம்மா ஆய், போடா பள்ளிக்கூடத்துக்கு. அப்பா உள்ளேருந்து வந்து ஒழுங்கா படுறா, நீ அப்போ தான் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம். ஒன்றும் ஆக மாட்டேன். ஏன்டா எப்படிப்பா ஒரே ஆள் டாக்டர் ஆக முடியும், இன்ஜினியர் ஆக முடியும், வக்கீல் ஆக முடியும்? அவன் சரியாக தான் கேட்குறான். சார் எங்களுக்கெல்லாம் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்க வசதி இல்லை. 2 நோட்டு வாங்கி கொடுப்பார் எங்கள் அப்பா. நோட்டு தீர்ந்து போச்சுன்னா கொண்டுருவான். இந்த சாக்ஸ் இருக்கும்ல, அது எலாஸ்டிக் நோண்டிக்கிட்டே இருப்போம். த மேன் வித் த ஸ்கார் கேப்சர் த பேலஸ் ஹோட்டல் கவுட்டமாலா சிட்டி த மேத் ஆத்தர் டு யூஸ் டு அப்படிம்பார் இங்கிலீஷ் வாதியார். நமக்கு ஒன்றுமே புரியாது, நோண்டிக்கிட்டே இருப்போம். அப்பா சாக்ஸ் போயிடுச்சுன்னா நறுக்குன்னு கொட்டிடுவான். ரப்பர் பேண்டை போட்டு சுற்றிக்கம்பா. 2 சாக்ஸில் 1 வருஷம் படிக்கணும், 2 நோட் புக்கில் 1 வருஷம் படிக்கணும். ஆனால் இன்றைக்கி எல்கேஜி பிள்ளைக்கு 10 சாக்ஸு 10 நோட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் சர்வன் மேடு வரலன்னா துவைக்க முடியல, எலிசத்தை நாத்தம். காசு வர நம்மள்கிட்ட ஒழுக்கம் போயிடுச்சு. முன்னாடி நம்ம பிள்ளை என்ன படிக்கிறான்னு கேட்போம், வாதியார்கிட்ட கொண்டு போய் விடும்போது சொல்லுவோம், கண்ணு 2ஐயும் விட்டு தோலை உரிச்சிருங்கம்போம். இப்போ அடிக்க கை ஓங்கினானா இவன் பையன் பிடிச்சிடறான். 5000 ரூபா கொடுத்து தாண்டா சேர்ந்துருக்கேங்கிறான். அவன் சொல்கிறான், நான் 5 லட்ச ரூபா கொடுத்து தாண்டா வாதியார் வேலை வாங்கியிருக்கேங்கிறான். ஹெட்மாஸ்டர் சொன்னார், நீங்கள் சண்டை போட்டு நான் வாங்கின 25 லட்சத்தை சொல்லிடாதீங்கடாங்கிறார். நான் இப்போ உங்களுக்கு எதுக்காக இவ்வளவும் சொல்கிறேன்னா, ஒரு 5 நிமிஷம் திரௌபதி அம்மன்ட்டேருந்து வெளியில் வரேன். உலகத்தில் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, இந்த காசியில் போய் கோதானம், கோன்னா பசுதானம் பண்ணுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, குளம் வெட்டுறது, இந்த அமாவாசைக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, இதெல்லாம் புண்ணியந்தான். கோவில் கட்டுறதை விட, கும்பாபிஷேகம் செய்கிறத விட, காசிக்கு போய் கோதானம் பண்ணுறதை விட, அமாவாசைக்கு அகத்திக்கீரை கொடுக்கற விட, பெத்த தாயை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கிறது தான் உலகத்தில் பெரிய தர்மம். செத்ததுக்கப்புறம் திதி பண்ணுறது முக்கியம் இல்லை, இருக்கும்போது ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கொடுக்கணும். அதனால்தான் நம்ம ஊரில் மாதா பிதா குரு தெய்வம்னா, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா.
மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவன்னா. நீங்க எந்த மொழியில எடுத்து பார்த்தாலும் அம்மா தான். அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். அம்மா சின்னம்மாவா ஆக முடியாது, சின்னம்மா அம்மாவா ஆக முடியாது. நான் சொல்றது பொதுவில். நீங்க எதையோ நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உங்களை அப்படியே குற்றாலம் வழியாக நேராக இங்கேருந்து செங்கோட்டை போய் குற்றாலம் போய் அப்படியே நேராக அச்சங்கோவில் ஆரியங்கா வழியாக அப்படியே நேராக கேரளாவில் ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன். கொஞ்சம் எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் இதை கேட்க முடியாது. நேரத்தை பார்த்துக்கிறேன். 9:40. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் இல்லையா? செக்ரட்டரி சொல்கிறார், நீ போகிற வரைக்கும் கூட பேசு, நான் பார்த்துக்கிறேன். இரு மனங்களையும் ஒன்றாய் அலங்கரிக்க கூடி கூடி வாழ்த்த வரும் உறவுகள் அனைவருக்கும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அரவணைப்பாகவும் இருக்கும் பிரம்மாண்டம் நம்ம CSM சண்முகலட்சுமி கல்யாண மஹால். 5வது படம் ஜப்பான்னு அந்த கதை வசனம் அவருக்காக எழுத போனேன். அவர் ஒரு நல்ல டைரக்டர், குக்கு, ஜோக்கர் இதெல்லாம் தேசிய விருது வாங்கின படம்லாம் எடுத்தவர் ராஜ்மோகன். அந்த ஜப்பானில் சும்மா வக்கீல் கேரக்டர் வருவேன் ஒரு 4 நாள். அந்த காலத்தில் ஒருதலை ராகம்லாம் நடித்த பெரிய எம்எல்ஏவெல்லாம் இருந்தார். இயலிசை நாடக மன்றத்து செயலாளர் சந்திரசேகர்னு ஒரு நடிகர், நான் கார்த்தி 3 பேருங்கய்யா. 4 நாள் கேரவன், ஃபேனு, நல்லா லேடிஸ்லாம் கவரி வீசினாங்க. அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. பொருள் கை நிறைய காசு கொடுத்தாங்க. சினிமாவில் அவர் பேசுகிறாரா, பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரான்னு தெரியலையே. பொருளுக்கும் ஒரு கைத்தட்டுங்க. உலகத்திலே சிரித்த பொருளாளர் இங்கேயாவில் இங்கே தான் பார்க்குறேன். சண்முகம் வெரிஃபை பண்ணிக்கோ, வெறுங்கவரை கொடுத்துட போகிறாங்க. சரி, இப்போ நல்லா கேட்டுக்கங்க, மறந்துடக்கூடாது. எங்கே சொல்கிறேன்? அப்படியே செங்கோட்டை, குற்றாலம், அச்சங்கோவில், ஆரியங்காவு வழியாக கேரளாவுக்கு பக்கத்தில் காலடின்னு ஒரு ஊர் இருக்குது. என்ன ஊருமா? காலடி. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது மனுஷனாக பிறந்த நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. ஆதிசங்கரர்னு பிறந்த ஊர் அதுதான். அவங்க அம்மா பேர் ஆரியாம்பிகை, அப்பா பேர் சிவகுரு. பெரிய ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க, அற்புதமான தலைப்பு இன்றைக்கி, அன்பே ஆன்மீகம்னு. நான் இப்போ இது வரைக்கும் எளிமையான விஷயமாக தான் சொல்லிக்கிட்டு வரேன். சமய சின்னம் பூசணும், கோவிலுக்கு போகணும், அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, தாய் தகப்பனை மதிக்கணும், இயல்பாக இருக்கணும், இந்த மாதிரி தானே. இதை விட ஆன்மீகம் வேறு எதுவும் இல்லை. அந்த ஆதிசங்கரர் சின்ன வயசுலேயே துறவு போயிட்டார். உலகத்தில் துறவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மனுஷனால் துறக்க முடியாதது காமம், கோபம். காமத்தையும் கோபத்தையும் இது கம்பன் கெடுதுவான். தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல சுபாகு மாரிசன் தடுக்கிறான்னு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். சின்ன வயசில் 4 வயசில் அப்பா செத்து போயிடுறாரு. பூனெல்லாம் போட்டு அவர் 10 வீட்டில் போய் பிச்சை எடுப்பார். பவதி பிக்ஷாந்தேகன்னு கேட்பார். அதுக்கப்புறம் தான் அன்னம் போடுவாங்க. ஏன்னா கல்வி வர வர, ஞானம் வளர வர, அறிவு பெருக பெருக ஆணவம் போயிடும், பணிவு வரும், பக்தி வரும். அதுக்காக அது பெரிய விஷயம். இப்போ சாப்டர் சிறுசா ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த மடத்தினுடைய பெருமை பேசக்கூடிய ஆச்சாரியரையும் வச்சுக்கிட்டு உங்களையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஆதிசங்கரர் வாழ்க்கையை ஒரு தடவை படிக்கணும். அம்மா அப்பா இறந்தவங்களுக்கு மாத்ருகையான்னு ஒரு இடத்துல தர்ப்பணம் கொடுப்போம். 68 வகை பிண்டம் வச்சு கொடுப்போம். திரௌபதி அம்மன் கோவிலில் இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தாயார் தான் பெரிய தெய்வங்கிறத இதை கேட்டால் கண்ணில் தண்ணி வராது, உங்களுக்கு ரத்தம் வரும். ஆதிசங்கரர் சின்ன வயசில் துறவு போகிறாரு. துறவு யாராலும் ஏற்றுக்க முடியாது. அப்பா இறந்துடுறாரு. அம்மா ஆரியாம்பிகை ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அம்மா அம்மா, உலகத்திலேயே மனுஷனால் துறக்க முடியாதது காமம். காமத்தை திறந்துட்டேன், காவி உடுத்திட்டேன். காவி உடுத்திட்டா பந்த பாசம் கிடையாது. கமண்டலை ஏந்திட்டா தண்டம், கையில் இப்படி ஒரு குச்சி வச்சுப்பாங்க. உலகத்தில் துறக்க முடியாதது காமம். காமத்தை விட காவி, காவியை விட பெருசு கமண்டலம், கமண்டலத்தை விட பெருசு தண்டம், தண்டத்தை விட பெருசு தாயார் அன்புங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு ஆதிசங்கரர் புறப்பட்டார். எப்படி தெரியுமா? அம்மாட்ட சொல்றார், அம்மா நான் துறவு போறேன், எங்க துறவியா இருந்தாலும் உன் உடம்புலேருந்து உயிர் போகும்போது அந்திம காரியத்தை நான் தான் வந்து செய்யினாரு.
அது தனி சாப்டர், அடுத்த தடவை விழாவாரியாக சொல்கிறேன். இப்போ நுட்பத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த அம்மா காலடியில் இருக்காங்க, கேரளா பக்கத்தில். அவர் சிருங்கேரியில் இருக்கார், பெங்களூர்லாம் தாண்டி, கர்நாடகா தாண்டி. ஆனால் அம்மாவுடைய உயிர் பிரிய போகிறத ஞானத்தால் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. இப்படி பெருங்கூட்டம் உட்காந்துருக்கு. ஏன்னா துறவு போயிட்டா பந்த பாசம் கிடையாது. காவி உடுத்தி கமண்டலம் ஏற்றிட்டா தாய் தகப்பனையும் பார்க்கக்கூடாது. அவங்கள சாதாரண மனுஷராக தான் நினைக்கணும். நம்ம ஈஸியாக பேசுகிறோம். நம்மளால் சங்கரங்கோவில் பிரியாணியை திறக்க முடியல, ஆனியன் ரைத்தா திறக்க முடியல, முறுக்கு திறக்க முடியல, பருப்பு வடை திறக்க முடியல, சுக்கு காப்பி திறக்க முடியல, டீ குடிக்க முடியல. நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஊற்றுங்கிறோம். இன்னமே எனக்கு கோபமே வராது. அப்படியாண்ணா, இதுக்கு மேலே கேட்டால் கெட்ட கோபம் வருமா? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்படி வீட்டுக்குள்ளே வராரு, எல்லாரும் இப்படி இருக்காங்க, எல்லாரையும் விளக்கினாரு, எதை பற்றியுமே கவலைப்படலை. அம்மாவை எடுத்து மடியில் போட்டுக்கிட்டு 3 தடவை அப்படி தடவி கொடுத்தாரு. 3 தடவை தடவி கொடுத்தாரு. உயிர் போயிடுச்சு. நேராக அப்படி கையில் எடுத்துக்கிட்டாரு. கேரளாவில் இன்னும் ஒரு 15 நிமிஷம் பேசலாம் இல்லையா? உலகத்தில் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. 300 கோடிக்கு சினிமா எடுக்கிறான், 3 நாள் ஓட மாட்டேங்குது. ஆனால் 1.25 மணி நேரம் அசையாமல் உட்காந்து கேட்டிருக்காங்க சங்கரங்கோவில்னா. அது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை. தமிழையும் ஆன்மீகத்தையும் மதிக்க தெரிஞ்ச மண் இந்த சங்கரங்கோவில் மண். சத்தியம் சொல்கிறேன். இன்னொரு கைத்தட்டி நீங்களே கொடுத்துக்கங்க, தப்பே கிடையாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, அசையாமல் உட்காந்து கேட்குறீங்க. மோசமான சினிமா எடுக்கிறதுக்கு கூட இடையில பீடி குடிக்க போயிடுறான். நானாவது தண்ணி குடித்தேன், நீங்கள் அதுவும் குடிக்காமல் உட்காந்துருக்கீங்க. பின்னாடி ஒருத்தர் மட்டும் மிச்சர். இப்போ நல்லா கேட்டுங்க. தாயார் இப்படி கையில் எடுத்தாங்க. கொல்லை பக்கமே கட்டை வச்சு நெருப்பு மூட்டிடுவாங்க கேரளாவில். உங்களுக்கு தெரியுமா, இந்த யாகசாலையில் பூர்ணாகுதிம்பாங்க. எல்லோரும் வாங்க பூர்ணாகுதி பண்ணுறோம்பாங்க. அப்படின்னா என்னன்னு தமிழில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெருப்பு இருக்குல்ல, அதுக்கு பசிக்கும்ல, அதுக்கு படையல் தான் பூர்ணாகுதி. அதில் எல்லாத்தையும் போட்டு இப்படி ஒரு துணியில் கட்டி இறக்கிடுவாங்க. இப்போ ஆதிசங்கரர் நெருப்புக்கிட்ட பேசுகிறாரு. 10 மாதம் என்னை சுமந்து பிள்ளையா பெற்று எல்லாம் பண்ணி என்னை உருவாக்கின என் தாயாரையே உனக்கு நான் நெருப்புக்கு படையலாக தரேன்னு போட்டுட்டு கொல்லைப்பக்கம் போய் பூர்ணா நதிக்கரையில் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதினார். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதினார். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன். மாத்ருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5. நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், கம்பராமாயணம் படிக்கிறேன், பெரிய புராணம் படிக்கிறேன், சிலப்பதிகாரம் படிக்கிறேன். திருக்குறள் 1330 குறளில் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 800 குறளாவது தப்பு இல்லாமல் சொல்லுவேன். அண்மையில் நான் மலேசியாவில் பேச போயிருந்தேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய திராவிட ப்ரொஃபஸர் 1.5 மணி நேரம் பேசினார் திருக்குறளை பற்றி. திருக்குறள் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள், அல்ல அல்ல அறம்பொருள் இன்பம் உண்டு. கடைசி வரைக்கும் படுபாவி ஒரு குறள் கூட சொல்லாமல் பேசிட்டான். ஐயா, இந்த ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர் தான் ரசித்து சிரிக்கிறார். ஏன்னா இன்றைக்கி பட்டிமன்ற மேடையை பேசி பேசி மேடைக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் படிக்காமல் வரான். நான் டெய்லி தான் பேசுகிறேன், தப்பு இல்லை, குறிப்பு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நம்மளை விட கீழே உள்ளவங்க அறிவாளின்னு நினைக்கணும் பாரு அண்ணா. பேச வேண்டாமா? நீ திருக்குறள்னா சொல்ல வேண்டாமா? தொட்டனை தூறு மணற்கேணை மாந்தருக்கு கட்டணை தூறு அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படி, படித்தபடி நில்லு. ஏன் இப்போ கொண்டு தண்ணி உடனே கொடுக்குறாங்க? காப்பி வேண்டுமான்னு ஏன் கேட்குறாங்க? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஏன் வேட்டி வாங்கி கொடுத்தாங்க சங்கரங்கோயில்ல? என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். ஏன் நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்குறீங்க? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இப்போ நான் நல்லா பேசுகிறேன், பிடிக்கல அப்படின்னா தங்கச்சி எந்திரிச்சு ஒரு குரல் சொல்லலாம். என்ன? தீயினால் சுட்ட புண்ணு ஆறாரும் ஆறாதே நாவினால். எதுக்காக நான் அப்படி சொல்லியிருக்கணும்? அந்த பொண்ணு என்னையை பார்த்து கிட்டக்க வந்து யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. நான் என்ன சொன்னாலும் அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ராத்திரி வீட்டில் போய் யோசிங்க. எப்பொருள் யார் யார் அறிவு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னால் 5 நிமிஷத்தில் 10 குறள் சொல்ல முடியுதுன்னா அது கடவுளும் என் ஆசிரியரும் போட்ட பிச்சைன்னு நான் நம்பணும்.
இந்த இப்போ ஐயா இப்போ சொன்ன உடனே அப்படி புரிஞ்சு சிரித்தார். இன்னும் உங்கள் ரூபத்தில் கீவாஜாவும் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணனும் கீரனும் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். சில ஊரில் அப்படி முதல்ல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்போ மயிலாப்பூரில் பேசினேன், 100 ஜோக் சொன்னேன். 100வது ஜோக்குக்கு ஒருத்தர் என்னார், என்னங்க என்ன இப்போ தான் முதல் ஜோக்கே புரிஞ்சுதுன்னாரு. எங்கள் ஐயா எப்படி ரசித்து சிரிக்கிறார் பாருங்க. இப்போ ஆதிசங்கருக்குள்ளே வரேன். அடுத்த 5 நிமிஷம் நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணும். அம்மாவை உள்ளே போட்டுட்டு 5 பாட்டு எழுதினார். அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம். அதுக்கு தமிழில் இப்போ விளக்கம் சொல்ல போகிறேன். சமஸ்கிருதத்தில் உள்ள பாட்டு இது. வேத விற்பனர்கள் வச்சு கேட்டாதான் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு மாத்ருகா பஞ்சகத்தை பிரமாதமாக சொல்கிறது யார் தெரியுமா? தூத்துக்குடியில் ஒரு பேராசிரியர் இருக்காங்க. மீனவ சமூகத்தில் பிறந்தவங்க. ஆங்கிலமும் தமிழும் அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கு இணையான ஒரு பெண் பேச்சாளர் நான் பார்க்கல. அவங்க பேர் மறந்துடக்கூடாது. தூத்துக்குடியவே ரொம்ப கலக்கி ரொம்ப அற்புதமாக 35-40 வருஷமாக இலக்கிய உலகத்தில் பேசின இளம்பிறை மணிமாறன். நான் சாட்சி இல்லாமல் சொல்லலை. இப்போ முதல் பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறேன். நம்ம அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம். இந்த செக்ரட்டரிக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கீங்களே ஐயா, நீங்கள் தான். ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்களேன். சும்மா எந்திரிச்சு நில்லுங்களேன். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த சபைக்குள்ளே போகும்போது அப்படியே அவர் தான் என்னை வந்தோன்னே வாங்கன்னு அப்படி வீரப்பா மாதிரி அப்படி மீசையை வச்சு அப்படி திரு. ஆனால் அந்த சங்கரங்கோயில்காரர் மீசைக்கு என்ன போட்டு வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம சுப்பையா பாண்டியன் ஊர் இங்கே தானே. அவர் மீசைக்கு எக்ஸ்ட்ரா என்ன போடுவார்னு நினைக்கிறேன். அது ஒரு அழகு தான் ஐயா. ஆனால் அந்த மீசைக்குள்ளேயும் ஒரு கண்ணப்ப நாயனார் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இந்த பத்திரிக்கையே அவ்வளோ பௌதியமாக கொடுத்தாரு. அது எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, என் தமிழுக்கு அவர் கொடுத்த மரியாதைன்னு அவர் திருவடியை வணங்குறார். எனக்கு தெரியும்யா, இவங்க எல்லார விட நம்ம ஒன்றும் பெரிய பிஸ்தாத்து கிடையாது. 4 நல்ல விஷயத்தை சொல்கிறத படித்தவனை இந்த சமூகம் மதிக்கு. நைட்டு டிஃபன் வாங்கி வச்சுட்டியாப்பா? ஏன்னா செக்ரட்டரி மாதிரி வாங்கி தரட்டுமான்னு கேட்டால் பிச்சு போடுவேன். அவர் சொல்கிறாரு, கொலகார பாவி 30 தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்டா இப்படி அவமானப்படுத்துகிற? தயவு செய்து செக்ரட்டரிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எப்படியா இருந்தாலும் அவர் செயின் போடுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவர் சொல்கிறார், செயின் போடுறதா இல்லை கையில் விலங்கு போடுறதான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ நல்லா கேட்டுக்கங்க. 5 பாட்டு தமிழில் விளக்கத்தை சொல்கிறேன் வேகமாக. முதல் பாட்டு அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5. நம்ம பிண்டை வச்சு தர்ப்பணம் கொடுக்குறோம், எதுக்குன்னே தெரியாது. திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தெரிஞ்சுக்கங்க. முதல் பாட்டு, தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளிச்சிடுறோம். இலைக்கு ஒரு அளவு உண்டு. நான் சொல்கிறது வாழை இலைக்கு ஒரு அளவு உண்டு. தண்ணி தெளிச்சிட்டோம். அதில் சோறு, அன்னம், அதுவும் அம்மா சோறுன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், திரௌபதி அம்மன் எய்த்தாப்புலேயே பெருமாள் கோவில் இருக்கும். தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி போட்டாச்சு. தண்ணி போட்டாச்சுன்னா அந்த தண்ணி இல்லை, இலையில தண்ணி போட்டு தெளித்து அன்னம் போட்டு நெய் ஊற்றினா இப்போ நீங்களாம் அப்படிம்பீங்க, ஏன் கொலஸ்ட்ரால் அப்படின்னு. அதுக்கு பேர் அப்படி இல்லைம்மா. நெய்க்கு பேர் தமிழில் அன்ன சுத்தின்னு பேர். அன்னத்தை சுத்தப்படுத்துறது. தலைவாழை இலை போட்டாச்சு, அன்னம் போட்டாச்சு, நெய் போட்டாச்சு. சனிக்கிழமை பெருமாள் கோவில், பெருமாளுக்கு பிடிச்ச சோறு என்ன சோறு? எள்ளு சோறு. எள்ளு பொடி போட்டாச்சு. இப்போ ஆதிசங்கரருடைய மாத்ருகா பிண்டகம். அம்மா இறந்துட்டாங்க, தண்ணியில் மூழ்கிட்டாரு. 5 பாட்டு எழுதுகிறாரு. ஏன் தர்ப்பணம் கொடுக்குறோன்னு எழுதுகிறாரு. அதுக்கான விளக்கத்தை தமிழில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி போட்டாச்சு, சோறு போட்டாச்சு, மேலே எள்ளுப்பொடி வச்சாச்சு. 27 வயசு பொண்ணு பிசைஞ்சு எடுத்து வாய்க்கிட்ட வைக்க போகிறா. இன்னும் ஒரு நூல் இலை இடைவெளி இருக்குது. டக்குன்னு அவள் தோல் மேலே ஒரு கை. யாருன்னு பார்த்தா இவளை பெற்ற அம்மா. ராசாத்தி கீழே போடுன்னா. இவ பதறி ஏன்னு கேட்டா. இல்லை கீழே போடுன்னா. இந்த பாருமா, எனக்கு 1 வயசாக இருக்கும்போது கிருஷ்ணன் கோவிலில் வச்சு அழகாக மாமா மடியில் வச்சு மொட்டை அடித்து காது குத்தி வெள்ளி கப்பில் சோறு ஊட்டினில்ல, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சோறு எள்ளு சோறு தான். ஏன் எள்ளு சோறு வேண்டாங்கிற?
ராஜாத்தி நேத்தி வரைக்கும் சாப்பிட்லாம், நான் ராத்திரி வரும்போது உன் கையை டாக்டர்கிட்ட காமிச்சோம்ல, உன் வயிற்றில் கரு உண்டாயிருக்கு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் 10 மாதத்துக்கு உன் வயிற்றில் உள்ள கருவுக்கு எள்ளு ஆகாது. இப்போ ஆதிசங்கரர் எழுதுகிறாரு, அம்மா அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்னு எழுதுகிறார். 2வது வரி எழுதுகிறாரு, பெண்கள் நிம்மதியாக இருக்கிறது தூங்குற இடம். ஒன்று ஒரு கழிச்சு படுக்கலாம், இன்னொன்று குப்புற படுக்கலாம். ஒன்று ஒரு கழிச்சு படுக்கலாம், இன்னும் குப்புற படுக்கலாம். ஆனால் 30 நாள் ஆயிடுச்சுன்னா என் கருவில் கண்ணு காது மூக்கு வந்துடும், உருவம் சிதைபற்றக்கூடாதுன்னு மல்லாந்தே என் பாரத்தை பொறுத்திருந்திய தாயே, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 3வது வரி எழுதுகிறாரு, மனுஷனாக இருந்தால் அப்படியே அழுதுருவோம். அம்மா, சாதாரணமாக பெண்கள் தெருவில் போகும்போது காலில் முள் குத்தினா அதை தூக்கி போட்டுட்டு கடற்களி டான்ஸே ஆடுவாங்க. அதுவும் புருஷனை பார்த்து, உங்கள் அப்பா மாதிரியே நிற்கிறீங்களே, முள்ளை எடுத்து போடக்கூடாதாம்பாங்க. இத்தனூண்டு முள் ரத்தத்துக்கு. ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்துட்டேம்மா. அப்போ கூட கதறின நீ கண் திறந்தோன்னு கேட்ட முதல் வார்த்தை, என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதுவார், மயான பூமிக்கே நம்ம போயிடுவோம். உலகத்தில் மனுஷன் அசிங்கம்னு வெறுக்கிறது மலத்தை, ஆனால் ஏன் மலம்ங்கிறதுனால உன் வலது கையில் அப்புறப்படுத்தி இடது கையில் என்னை அணைச்சிக்கிட்டியம்மா, யாருமா எனக்கு செய்வா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 5வது வரி எழுதுவார், அம்மா, ஊர் உலகமே என்னைய சங்கரான்னு கூப்பிடும், நீ ஒரு நாள் கூட என்னை அப்படி கூப்பிட்டதில்லை, எப்போ கூப்பிட்டாலும் கண்ணே மணியேன்னு கூப்பிடுவ, இனிமேல் எந்த வாய்மா என்னை அப்படி உண்மையாக கூப்பிடும், எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த வாய்க்கு மொண்டமாக நான் அரிசி போட்டு பிண்ட வைக்கிறேன். என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த திரௌபதி அம்மன் சத்தியமாக சொல்கிறேன், கல்லில் உருவாக்குற சாமியை காட்டிலும் கருவில் சுமக்கக்கூடிய தாய் தான் பெரிய தெய்வம்னு நீங்கள் நினைக்க. கடைசி வரைக்கும் அம்மாவை கைவிட்டுறக்கூடாது. அதனால்தான் ஆலிசூழ் உலகமெல்லாம் வரதனை ஆட நீ போய் தளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வான்னு சின்னம்மா தான் சொன்ன, அம்மா சொல்லலை. மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றா. உலகத்திலேயே சின்னம்மா பேச்சை கேட்ட ஒரே ஆள் ராமன் தான். நான் சொல்கிறது ராமாயணம். நீங்கள் எதையாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கிருஷ்ணன் எந்த கிருஷ்ணன் தெரியுமா அழகாக இருப்பான்? பண்டரிபுரத்தில் புண்டரிகன்னு ஒருத்தன் இருப்பான். கிருஷ்ணனே வந்து என்ன வரம் கேட்பேம்மா, காலைல 6 மணிக்கு பேச மாட்டேம்மா, ஏன்னா 6 to 9 வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கண்ணு காது மூக்கு தெரியாது, அவங்கள குளிப்பாட்டி பல்லு விளக்கி ட்ரெஸ்ஸு மாட்டி சோறு ஊட்டி அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட பேசுவேன். அப்போ கிருஷ்ணன் கேட்பான், அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு. ஒரு கல் மேலே போட்டு இது மேலே நின்றுக்கிட்டு இருப்பான். அடுத்த வார்த்தை கேட்பான், நான் கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா, இடுப்பில் கை வச்சுக்கிட்டு எனக்காக நில்லும்பான். இது வரைக்கும் உலகத்திலேயே அழகான கடவுள் எது தெரியுமா? சங்கரங்கோவிலில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணன், இன்னொன்று அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்டரிகன் பக்திக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பண்டரிபுரத்து கிருஷ்ணன். காரணம் என்ன தெரியுமா? தாயினுடைய பக்தி. பெரிய புராணத்தில் ஐயாவுக்கு தெரியும் எப்படி நம்மெல்லாம் 12ஆம் திருமுறை ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறந்தா சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னு தலைகுப்புற கட்ட சொல்லுவா. சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான் கோச்சங்க சோழனும்பா. அப்படி பண்ணவர் தான் கோச்சங்க சோழன். தான் பிள்ளைக்காக உயிரை கொடுத்தவ பேர் கமலவதின்னு பேர். ஐயா தமிழறிவி மணியன் எழுதுவார் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு, மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அடாதே இப்படிக்கு அம்மா.
உலகத்தில் நீங்கள் மதிக்க வேண்டியது 2 பேர். ஒன்று பெத்த தாய், இன்னொன்று தகப்பன். இப்போ எங்கள் வீட்டிலலாம் அப்பா எங்கம்மான்னா அது டம்மி பீஸும்பா. பொருளாளர் சிரிக்கிறார். என் வீட்லேயும் அப்படி தான் ஏன் சொல்கிறான். நான் திருப்பி சொல்கிறேன். இந்த திருவிழா நடக்கும்ல, நான்லாம் 50 காசுக்கு விசில் கேட்பேன் சின்ன வயசில். எங்கள் அப்பன் வாங்கியே தரமாட்டார். 5ஆவது நாள் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாதும்பார். அதை வச்சு என்ன விளையாட்டு விளையாடுறது? ஆனால் அப்படி ஒழுக்கத்தோடு இருந்ததுனால தான் நான் ஊராக சுற்றினாலும் ஒத்த பொண்டாட்டியோடு இருக்கேன். புரிஞ்சதா? அதுதான் எங்கள் அப்பா கொடுத்த பிச்சை. அப்பா இருக்கும்போது நமக்கு தெரியாது. நான் முத்துக்குமார்னு ஒரு கவிஞர் இருந்தார் தெரியுமா? அவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னால் கைத்தட்டுவீங்க. முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதினான். அவன் தான் ஆனந்த யாழை மீட்டுகிறாள். 44 வயசு செத்து போயிட்டான். அவன் எழுதுகிறான், அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. அணில் ஆடு மூன்றில்னு. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் பக்கத்தில் அவர் பிறந்தவர். எங்கள் ஊர் திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு என்னை கூட்டி போவீங்க. அவர் எழுதுகிறாரு, சாமி புறப்பாடு வரும். நான் 6ஆம் வகுப்பு படித்தேன். எல்லாரும் நெருப்பில் இறங்கி அங்கே இங்கேயும் ஆடிக்கிட்டு வருவாங்க. எம்பி பார்ப்பேன், எனக்கு சாமி தெரியாது. ஆனால் 6 அடிப்பா நீ. அப்படி காலை ஊனி 7 அடிக்கு மேலே என்னை வச்சு சாமியை காட்டின. நீ உயிரோடு இருக்கும்போது தெரியல, செத்ததுக்கப்புறம் தெரியுது. ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியவே பார்த்துருக்கேன். அது மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது புஸ்தகத்தை படிச்சிருங்க. இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரை விட எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தா. இப்படி விளையாண்டு இப்படி படியில் ஏறி வந்தேன். என்ன கிளவி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, வெறும் நூலையே கோக்குறேன்னு. அப்போ ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்துட்டேன். காதை கொடுன்னா, நான் ஏன் காதை கொடுத்தேன், உன் காதை இல்லைடா, ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு? சின்னம்மா ஓட்டை இருக்கு பாரு, அதுக்கு பேர் தான் காதுன்னு. அதுக்குள்ளே நூலை விட்டுக்கிட்டு படிக்காத என் பாட்டி சொன்னா, ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் நூலை படியுங்கள். தமிழ்நாட்டிலேயே லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருந்தார். இப்போ போன வாரம் நான் அமெரிக்காவிலேருந்து வந்தோன்னே அவங்க வீட்டுக்கு தான் போனேன். சேலம். தமிழ்நாட்டுக்கே சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். 200 புஸ்தகம் எழுதியிருக்காரு. அவங்க அண்ணன் மோடிக்கு அட்வைசர், திருப்புகழ் ஐஏஎஸ். இன்னொரு பக்கம் லஞ்சமே வாங்காத இறையன்பு ஐஏஎஸ். அவர் வீட்டு வாசலில் எழுதி போட்டிருப்பார், உங்களை விட உங்கள் சமூகத்தில் செல்வந்தர் இருக்கலாம், அறிவாளி இருக்கக்கூடாதுன்னா படிங்க. நீங்கள் தெருவில் நடந்து போகும்போது கம்பீரமாக இருக்கணும்னா கல்வி தான். சரி, இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா ஐயா? அங்கே ஒரு அம்மா பார்க்குது. 5 நிமிஷம்னு 50 தடவை சொல்லியிருக்கேன். நான் திருப்பி சொல்கிறேன். ஓ 10 காலா? இன்னும் 10 நிமிஷமாக எடுத்துக்க. அப்போ டாக்டரே இங்கே வந்துட வேண்டிதான். இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக இந்த மேடை போட்டவங்க, சேரை போட்டவங்க, 10 நாள் இந்த அற்புதமான விழாவுக்கு போஸ்டர் அடித்து நோட்டீஸ் அடித்ததுலேருந்து பூக்குழியிலேருந்து அன்னதானம் பண்ணுறவங்க, சிவாச்சாரியார், நமக்கு பணம் கொடுத்து உதவினவங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த கமிட்டியோடு கைகோத்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. பத்தலை? இது ஒன்று தான் நம்ம இந்த இவங்களுக்கு செய்கிற மரியாதை, வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு கேளுங்க எப்படி இருந்துச்சுன்னு. செக்ரட்டரிக்கும் தலைவருக்கும் வேண்டிய ஆளை கூட்டி வந்துட்டாங்கடா. நல்லா மாற்றி அவர் பேரையே சொன்னார் தெரியுமா இல்லையா? அதில் செக்ரட்டரி ரொம்ப சிரித்தார். பார்த்தேலோ, மாரிமுத்துன்னாரு. பொருளாளர் குருநாதன் அப்படியே குமிஞ்சுக்கிட்டே, என் பேர் தலைவர் தான் பேசாமல், ராமநாதன் எல்லாரும் நல்லா இருக்கணும், இதுக்கு தாங்க இந்த விழா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். மழை சுரந்து மண் வளம் பெருகி விவசாயிகள்லேருந்து நெசவாளர்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை நடக்கணும் தான் நம்ம திரௌபதி அம்மன்ட்ட. எல்லார் வீட்லேயும் சுபகாரியம் நடக்கட்டும், அப்படி வேண்டிப்போமே. குறையொன்றும் இல்லை கோவிந்தான்னு. நீங்கள் பெரிய புராணத்தில் நாயன்மார் கதை உண்டு.
ஒருத்தர் பிள்ளைக்கரியே கொடுத்தார், அவருக்கு பேர் சிறுத்தொண்டர்னு பேர். இன்னொருத்தர் வேட்டுவ குலத்தில் பிறந்து அன்பு பண்பு பாசம் தான் கண்ணையே கொடுத்தாரு, அவருக்கு பேர் தின்னப்பரா இருந்து கண்ணப்பர்னு பேர். இன்னொருத்தர் மனைவியவே அமுச்சு வச்சார், அவருக்கு பேர் இயற்பகையார்னு பேர். இன்னொருத்தர் வறுமையிலேயே குச்சியை வெடித்து அடுப்பாக்கி விதை நெல்ல வறுத்து அரிசி சமைச்சு கீரையை எடுத்து சோறு போட்டார், அவருக்கு பேர் இளையான்குடி மாரநாயனார்னு பேர். இன்னொருத்தர் சந்தனக்கட்டை அரைச்சி சாமிக்கு பூசினார். மதுரைக்கு பக்கத்தில் வடுக மன்னன் என்ன பண்ணா, கட்டைக்கு தடை போட்டான். கட்டை இல்லாட்டி என்ன கல் இருக்கேன்னு அரைச்சி சந்தனத்தையே அபிஷேகம் பண்ணார், அவருக்கு பேர் மூர்த்தி நாயனார்னு பேர். இன்னொருத்தர் சாமியை தலையாலேயே நடந்து கடவுளே பயமுறுத்தினான். அம்மை எப்படி சொல்லுவோம், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேங்கிற உமாதேவி சொன்னாலாம், இப்படி வராரே யாருன்னு சிவபெருமான் சொன்னாராம், எம்மை பேணும் அம்மைகான். எல்லா பேரும் ₹1 சூடத்தை வச்சுட்டு என்கிட்ட 1000 அப்ளிகேஷன் வைக்கிறான். ஆனால் நான் யாரடா அம்மா அப்பான்னு கூப்பிடுறது? அப்பான்னு கூப்பிடுறது கண்ணப்பனை, அம்மானு கூப்பிடுறது காரைக்கால் அம்மையார. அந்த பெரிய புராணத்தில் படித்தா எல்லாருமே அன்பு தான். ராமாயணத்தில் குகன்னு ஒருத்தன் இருப்பான், தேனையும் மீனையும் ராமனுக்கு கொடுப்பான், வாங்கிப்பான். படிக்கிறவன்லாம் கேட்குறான், ராமன் எப்படி தேனையும் மீனையும் வாங்கிக்கலான்னு. ஆசாங்க விளக்கம் சொல்லுவார், தேன் எங்கே கிடைக்கும்? மலையினுடைய உச்சியில். மீன் எங்கே கிடைக்கும்? கடலினுடைய ஆழத்தில். ராமன் மீது குகன் வைத்த அன்பு தேனை போல உயரமானது, மீனை போல ஆழமானது அப்படின்னு காட்டுறதுக்கு. அன்பு தான் கடவுள், அன்பு தான் கடவுள். சரி, இப்போ எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாதது ராசி பலன். எந்த டிவிலையும் பார்க்காதீங்க. காலில் வந்துடுறாங்க எப்படி ₹1 சைஸுக்கு பொட்டு வச்சுக்கிட்டு. ரிஷபராசி நேயர்களே, இன்று கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நோக்காதே. ஏண்டா லூசு பேல, இருக்கிறதே 4 தசை. இன்னும் சில பேர் ராத்திரி கல் விற்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? சேப்புக்கல் போடுங்கள், மஞ்சக்கல் போடுங்கள், கும்பராசிக்கு பவளக்கல் போடுங்கள். செங்கக்கல்லை தவிர எல்லா கல்லையும் சொல்கிறான். எங்கள் எடிட்டரே சிரிக்கிறாரு. சண்முகம் மாதிரி ஒருத்தர் என்னைய ஒருத்தர்கிட்ட கூட்டி போயிட்டார். என்ன சாமி நீங்கள் வந்துட்டீங்க, ₹5000 பணம் வையின்னு நான் வச்சுட்டேன். என்னென்ன பேரியல் பேராசான்னு என் பேரை எழுதி 4ஆல் கூட்டி 5ஆல் வகுத்து 6ஆல் கழித்து எல்லாம் பண்ணிவிட்டு பேர் நல்லா இருக்குன்னு ஆளை விடுறான்னு. உங்கள் இன்சியலை மாற்றிக்கங்க, பெரிய ஆளாக வருவீங்கன்னா. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஒரே சொத்து அது ஒன்று தான். பாரதி எழுதுறான், உங்கள் எட்டயபுரத்தில் பிறந்தான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டான். இவர் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருளில்லை அவனுடைய துஞ்சுது முகட்டில் என்பார், துயர்படுவார் வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. சாமி கும்பிடும்போது கூட பாரதி எப்படி தெரியுமா கேட்டான், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. சாமி கும்பிடும்போது கூட கடவுள்கிட்ட இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு கேட்டவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், மறந்துடாதீங்க. இந்த மண்ணுக்குன்னு பெரிய வரலாறு உண்டு. புலித்தேவனை காப்பாத்தின ஊரு, ஒண்டி வீரனுக்கு இங்க சிறப்பு உண்டு. எத்தனையோ ஊர் இந்த ஊர்ல. வாஞ்சிநாதன் இங்க பக்கத்துல ஆசையே துட்டு தன் வாழ்க்கையே பண்ணா. காமராஜர் இங்க பக்கத்துல சொத்தை வித்து சுதேசிய கப்பல் நடத்திய வாவு சிதம்பரம் இல்ல இந்த பகுதியில். இந்த மண்ணு சாதாரண மண் இல்ல, வீரத்தின் விளை நிலம் இந்த திருநெல்வேலி சீமை, மறந்துடாதீங்க. சுதந்திர போராட்டத்து வரலாறு எழுதினா மதுரைக்கு எங்கிட்டு நெல்லை சீமையை மறைத்து விட்டு சுதந்திர போராட்டம் இந்தியாவில் கிடையாது தோழர்களே. இந்த மண்ணுக்குன்னு அவ்வளவு ஆன்மீகமும் ஒழுக்கமும் பக்தியும். எல்லாரும் கை தட்டுறீங்களா? அவர் ஆரன் அடிச்சுட்டு போறாரு. அவரவர் வசதி அவரவருக்கு. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்போ எல்லாரும் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் திரௌபதி அம்மன் திருக்கோவில், செங்குந்தர் அபிவிருத்தி சங்கம் எல்லாருமா ஒன்று தேடி போய் சில பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. சில பேர் 5 லட்சம் கொடுப்பான், சில பேர் 5000 கொடுப்பான், சில பேர் 500 கொடுப்பான், சில பேர் 50 கொடுப்பான். 5 லட்சம் கொடுத்தவன் சும்மா இருப்பான், இந்த 500 எழுதினவன் 50 தடவை கணக்கு கேட்பான். என்ன செக்ரட்டரி, நீங்கள் சொல்ல சொன்னதை ஃபோனில் சொல்லிட்டேனா? அவர் சொல்கிறார், கொலகாரனை கூட்டி வந்திருக்கேன், சொல்லலைன்னு அவமானப்படுத்திட்டான். நல்லா கேட்டுக்கங்க, இப்படி பணம் எழுதுவோம். இப்போ நம்ம மனசில் ஒரு சந்தேகம் வரும், திரௌபதி அம்மன் 5 லட்சத்துக்கு ஓகே பண்ணுவாரா
5000க்கு ஓகே பண்ணுவாரா, 500க்கு ஓகே பண்ணுவாரா, 50 ரூபாய்க்கு ஓகேவா, இல்லை அன்னதானத்துக்கு ஓகேவா, இல்லை அந்த பூக்குழிக்கு உதவுறவங்களுக்கு ஓகேவா, இல்லை கோவிலில் பெருக்கி கோலம் போடுறவங்களுக்கு ஓகேவா, இல்லை வர்றவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ஓகேவா, இல்லை தம்பிமார்கள்லாம் உதவுறீங்கல்ல இதுக்கு ஓகேவா, இல்லை ஜமக்காலம் விரிக்கிறதுக்கு அருளா, எதுக்கு கடவுள் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவான்? அதுதான் தலைப்பு. இது எங்கே நடக்குது? இது என்ன கோவில்? நல்ல சத்தமாக சொல்லுங்கள், என்ன கோவில்? திரௌபதி அம்மன். உலகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து, பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து, நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்தானே, அந்த கடவுளுக்கு பேர் என்ன? நல்லா சத்தமாக சொல்லுங்க, கிருஷ்ணன். எங்கள் ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர் தான் நடுவில் இருந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறார். எங்கள் வயசில், உங்கள் வயசில் எங்கள் தெருவில் ஒருத்தர் நினைவு சக்தி குறைஞ்சி போச்சுன்னு மாத்திரை சாப்பிட்டு டப்பா எங்கே வச்சோன்னு தேடி திரிகிறாரு. ஆனால் இங்கே நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அந்த வயசில் எங்கள் ஐயா திருக்குறளை கேட்டு சிரிக்கிறாரு. அவர் கைத்தட்டுங்க. இவரெல்லாம் இன்னும் 100 வருஷம் இருந்து எங்களை வழி நடத்தணும். மகிழ்ச்சிக்கு சொல்ல, முகத்தை பார்த்து என்னால் சொல்ல முடியும் சார். அவர் வயசில் அப்படி ஜம்முன்னு உட்காந்து முதல் ரோவில் உட்காந்து உத்து உத்து என்னையே பார்க்குறாரு, எப்போ முடிப்பேன்னு. கடவுள் அன்புக்குத்தான் அடிமை. கடவுள் எதுக்குமா அடிப்பேன்? நல்ல சத்தமாக சொல்லுங்கள், எதுக்கு அடிமை? தலைவர் செயலாளருக்கு சொல்கிறேன், எத்தனையோ வருஷம் நிகழ்ச்சி நடத்தியிருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க, அடுத்த தலைமுறை ஆன்மீகத்தை இப்படி ரசித்து கேட்டது இப்போ தான். நல்ல ஒரு எனக்கு அதுதான் முக்கியம். நீங்கள்லாம் சொன்னாலும் சொல்லாட்டியும் வீட்டில் சண்டை வரணும்னு கோயிலுக்கு வருவீங்க. இந்த ஒரு 10 நாளாவது காப்பை கட்டிட்டு நிம்மதியாக இருப்போம். ஆனால் பெண்கள்லாம் அப்படி இல்லை. விளக்கு பூஜை என்னமா பண்ணுவீங்க? அந்த பட்டு புடவையை கட்டிக்கிட்டு, செயினெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுக்கிட்டு, அந்த அது என்னது வெத்தலையை எப்படி வச்சுக்கிட்டு, சிவாச்சாரியார் சொல்லுவார், எல்லா பெண்களும் குங்குமத்தை எடுத்துக்கோங்க, சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. ஏண்டி அலமேலு, போன வருஷம் 500 ரூபா வாங்கினாங்கடி, இவ்வளோ பெருசு லட்டு கொடுத்தாங்க, சிவாய நம சிவசக்தியே நம. இந்த தடவை பார்த்தியா ஐயர் குடுமி மாதிரி இத்தனூண்டு இருக்குது லட்டு. சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. இந்த பொருளாளர் யார் ஆளோ தெரியல, சிவாய நம சிவசக்தியே நம. போன தடவை சில்வர் டப்பா கொடுத்தாங்க, சிவாய நம நாசமாக போக. இந்த தடவை பிளாஸ்டிக் டப்பா, சிவாய நம சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. இவங்க நம்ம வீட்டு காசை கொடுக்குறாப்புல, சிவாய நம சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. கடைசியில் சாமி மந்திரம் சொல்லாமல் தூத்திட்டு போயிடுவோம். இதுக்கு நீ விளக்கு பூஜை வீட்டிலையே இருந்து கெடுக்காமல் இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அடுத்தவங்களுக்காக கோவிலுக்கு வர்றது, அடுத்தவங்களுக்காக சாமி கும்பிட்றது வேண்டாம். ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டு எய்த்த வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாமி கும்பிட்டாதான் உண்மையான பக்தி. நீங்கள் டெய்லி 1000 பால் குடம் அபிஷேகம் பண்ண வேண்டாம். திரௌபதி அம்மனுக்கு பன்னீர் வாங்கி ஊற்ற வேண்டாம். உண்மையான உங்கள் சுத்தமான கண்ணீரால் கழுவுங்க கடவுளை. 1000 பூவை வாங்கி போக வேண்டாம், அன்பால் ஒரு அரளிப்பூ போடுங்க, மனசு தூய்மையாக இருக்கும். அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னா. பூசலார் கோவிலுக்கு கடவுள் போனான். இப்போ நான் போய் கேட்டேன், திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி விழா, பெரிய விழா எடுத்துட்டாங்க, அன்பே ஆன்மீகம்னு ஒரு பிரமாதமான தலைப்பை வேற கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இன்னொன்று வேண்டிக்கிறேன், என் நண்பர் மோகன சுந்தரத்தை தான் இவங்க புக் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாததுனால வர முடியலன்னு ஃபோனில் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட கேட்டார், ஒரு நல்ல இசைக்கலைஞன் இன்னொருத்தர் நம்பரை தரமாட்டான், ஒரு நல்ல பேச்சாளர் இன்னொருத்தரை சொல்ல மாட்டான், ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறவங்கள்ட்ட கேட்டால் அவர் காலை ஒடிஞ்சு போச்சுன்றுவான். நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, அடுத்த வருஷம் அவர் பரிபூர்ணமாக குணமாகி மீண்டும் இங்கே வந்து பேசணும்னு உங்கள் சார்பாக ஒரு கைத்தட்டை. ஏன்னா எல்லா உயிரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கணும். நல்ல என்னுடைய அன்பு சகோதரர், அவரும் விரைவில் பூர்ண குணமாகி வரணும். அதனால் ஐயா சொன்னார், தமிழ் படித்தவனுக்கு என்ன தகுதின்னா, வேட்டி அவிழ்ந்துட்டா நம்மளையும் அறியாமல் நம்ம கை உதவுற மாதிரி பேர் போட்டு போஸ்டர் போட்டு வரும்போது வாங்கிக்கிறது இல்லை மரியாதை. ஒருத்தர் வராத போது வந்து உதவி செய்கிறது தான் உண்மையான தமிழனுக்கு மரியாதை. அதனால தான் ஐயா கேட்டோன்னே, ஐயா நான் 1 லட்சம் வாங்குவேன், நீங்கள் 1.5 லட்சமாக கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். எங்கள் பொருளாளர் காணாமல் போயிட்டாரா? சார், தலைப்பு என்ன? அன்பே. அன்பே, நல்ல சத்தியமாக சொல்லுங்கள், அன்பே ஆன்மீகம்.
உலகத்தில் பகவத்கீதை தந்த கடவுள் யார்? கிருஷ்ணன். அவர்கிட்ட சொன்னேன், சங்கரங்கோவிலில் அற்புதமாக திரௌபதி அம்மன் கோவில் விழா. அங்கே அன்பு தான் ஆன்மீகம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது கீதையிலேருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நான் முடிக்கணும்னே. ரெடியாக இருங்க. அங்கே இன்னொரு தடவை ரெடியாக இருங்கன்னு கொன்றுவேன். மணி 8:40க்கு ஆரம்பித்து 10:30. நான் மண்ணாங்கட்டி நல்லா பேசலை, நீங்கள் நல்லா கேட்டதால் என்னால் பேச முடிஞ்சது. அதான் உண்மை. அருமையாக கேட்குறீங்க. நாளைக்கும் வச்சுருவோமா? தலைவர் பார்க்குறாரு. இன்றைக்கி முதல்ல நீ முடி. உலகத்தில் படைப்பு கடவுளுங்கிறவன் கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்துக்கு போனான். நான் திருப்பியும் சொல்கிறேன், கோவிலில் போய் நீங்கள் பாருங்கள், பாண்டவர்களுக்கு சிலை இருக்குது, பஞ்ச பாண்டவர்களுக்கு. இங்கே அந்த பக்கம் வாரியார் சாமியை உருவம் பதிச்சிருக்கீங்க, திரௌபதி அம்மன் நடுவில் இருக்காங்க. இதுதான் தலைப்பு. கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்துக்கு தூது பேச போனான். யாருக்கு? பாண்டவர்களுக்கான பங்கை வாங்கி கொடுக்கறதுக்கு. இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு சொன்ன கௌரவர்களுக்காக சமாதானம் பேச போகணுன்ட்டு போனான். முதல்ல பீஷ்மாச்சாரி கூப்பிட்டான் கண்ணனை. கண்ணா, இங்கே வா, இங்கே வா, என் வீட்டுக்கு வா, தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்லான்னா. கிருஷ்ணன் ஆகட்டும் பார்க்கலான்னு நடந்தான். அடுத்து துரோணாச்சாரி கூப்பிட்டான். கிருஷ்ணா, என் வீட்டுக்கு வா, பஞ்சு மத்தியில் படுத்துக்கிட்டே சாப்பிட்லான்னா. பார்க்குறேன்னா. அடுத்து கிருபாச்சாரி கூப்பிட்டான். கிருஷ்ணா, என் வீட்டுக்கு வாடா, நீ உட்கார்ற சேர் 4 அடி உள்ளே போகும், 4 பெண்கள் கவரி வீசுவாங்க, அமிர்தத்தையே கரைச்சி உனக்கு கொடுக்குறேன்னா. ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னான். கடைசியில் ஒருத்தர் இருந்தார். யார்? நம்ம ஐயா மாதிரி எனக்கு நேராக உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு உத்திராட்சம், நெத்தியில் திருநீர், ஒரு வேட்டி. அவன் பேர் விதுரன். அப்படி கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணா, அதோ தெரியுது பார், அதோ தெரியுது பார், உன் வீடு அங்கே வரியான்னு கேட்டான். இப்போ கிருஷ்ணன் பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரியாரை பார்த்து சொன்னால், எனக்குன்னு ஒரு வீடு சங்கரங்கோவிலில் இருக்கும்போது அடுத்த வீட்டில் போய் தங்கினா ஊர் என்னை அசிங்கமாக பேசும், என் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு விதுரன் வீட்டுக்குள்ளே போனான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படி உள்ளே போன உடனே கடைசி 1 நிமிஷம் முடிக்க போகிறேன்னு நல்லா கவனிக்கணும். காவல்துறைக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க, கிளம்புறாங்க. நல்ல கைத்தட்டு. இந்த 10 நாளும் பூக்குழி திருவிழாவை எந்தவித அசம்பாதமும் இல்லாமல் அற்புதமாக நடத்தி தர்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம், குட்டி, குழந்தையெல்லாம் இருக்குங்க. நம்ம காவல்துறை எப்போதுமே கிண்டல் கேலி பேசுவோம். நல்ல விஷயம், அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, இது அமைதியாக நடக்குதுன்னு ஓரமாக சேரை போட்டு அமைதியாகிட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், காவல்துறை குடும்பத்தார் நல்லா இருக்கணும்னு ஒரு கைத்தட்டு. தலைவர் பார்க்குறாரு, வருஷந்தோறும் இன்னமும் முதல் நாள் விழா இவனை வச்சுருவோம், நமக்கு வேலை இல்லாமல் எல்லா வேலையும் இவனே பண்ணிடுவான் போல இருக்குது. நல்லது செய்கிறவங்களையும் பாராட்டணும்ல. இப்போ பாருங்கள், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வீட்டுக்காவது வந்தோம்னா வலது கையில் சொம்பில் தண்ணியும் ஒரு தட்டில் பலகாரமும் கொடுக்கறது மரபு. இதெல்லாம் சீரியலுக்கு முன்னாடி. இப்போ கிருஷ்ணன் உள்ளே போனோன்னு விதுரன் கொடுக்கணும். அதுவே குடிசை வீடு, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. வந்திருக்கிறது யாரு? முதலமைச்சர் இல்லை, ஜனாதிபதி இல்லை. ஜனாதிபதிக்கெல்லாம் ஜனாதிபதி, படைப்பு கடவுள், பரம்பொருள். அவன் வாயை திறந்தா உலகமே தெரியும். அவனுடைய பாதத்தை வந்தா என்ன பண்ணா? வீட்டில் இருந்தது 2 பழம், கரகரன்னு பிரிச்சான், கரகரன்னு பிரிச்சான். பழத்தை முத்தத்தில் போட்டு தோலை கொடுத்துட்டான். கிருஷ்ணனும் வாங்கி சாப்பிட்டுட்டான். சில பேர் வீட்டுக்குள்ளே போனோம்னா காப்பி கொடுப்பாங்க. அப்படி உரிகிற வரைக்கும் சும்மா இருப்பாங்க. உறிஞ்சோன்னு கேட்பாங்க, காப்பி எப்படி இருந்ததுன்னு. விஷத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது. இருந்தாலும் நம்ம ஓசி காப்பின்னு பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிம்போம். அந்த மாதிரி இவன் விதுரன் கேட்டான், நான் கொடுத்த பழம் எப்படி இருந்ததுன்னு. கிருஷ்ணன் சொன்னான், 7 உலகத்தில் இந்த மாதிரி பழம் சாப்பிட்டது இல்லைன்னா. பயந்துட்டான். வாயை பார்க்குறான், தோல் கீழே பழம். கிருஷ்ணா என்னை மன்னிச்சுக்கோ, கிருஷ்ணா என்னை மன்னிச்சுக்கோன்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னான், பட பட, நான் ஆயர்பாடியில் கோபியரோடு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். என் தாயார் யசோதை கூப்பிட்டு பழத்தை கொடுத்து கோக்களுக்கு கொடுப்பா. கோன்னா பசு. நான் சாப்பிட்டு தோலை கொடுத்துருவேன். இன்னைக்கு நீ எனக்கே டெஸ்ட் வச்சுட்ட, போடா போடா. அன்பு நாளம்பா. பேசிக்கிட்டே இருப்பான், டைம் ஆயிரும். அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, ஆமாம் பேசிக்கிட்டே இழுத்தா டைம் ஆயிரும்.
நல்லா பேசினா பசிக்குமா, நல்லா பேசினா பசிக்கும். பின்னாடி அது சொல்லுது, கேட்டாலும் தான் பசிக்கும். விதுரனும் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டே இருந்தான் 2 மணி நேரம். இப்போ கிருஷ்ணன் விதுரனை பார்த்து இதான் தலைப்பு, எனக்கு பசிக்குது பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுன்னா. அதுக்கு விதுரன் சொன்னான், என் வீடு மாட மாளிகை கூட கோபுரம் இல்லை, டெய்லி உப்பு கஞ்சி தான் குடிப்பேன், நீ குடிக்கிறியாடான்னா. அமிர்தமாக இருக்குமே உலகத்தில். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எந்த சாப்பாடை விட 5 நட்சத்திர விடுதியை விட அம்மா அந்த உப்பு சோறை புளிஞ்சு நடுவில் ஒரு ஊறுகாய் வச்சு அம்மா கையில் கொடுப்பாள்ல, அதுக்கு என உலகத்தில் எந்த சோறும் கிடையாது. அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், அனுபவிக்கணும். நல்லா பார்த்துக்கங்க. உப்பு கஞ்சியை கரைச்சான், இப்படி கொண்டு வந்து கொடுத்தான். நியாயப்படி கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்கணும், இப்படி வாங்கி என்ன பண்ணியிருக்கணும், அப்படி குடிச்சிருக்கணும். ஆனால் கிருஷ்ணன் கையில் இப்படி கொடுத்துட்டு அவன் குடிக்க போகும்போது பிடுங்கித்தான். இதான் கைக்கு எட்டினது. நல்லா சத்தமாக சொல்லுங்கள், கைக்கு எட்டினது. என்னடா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிக்கிட்டியன்னா. அதுக்கு விதுரன் சொன்னான், கிருஷ்ணா மன்னிச்சுக்கோ, என் வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு, நீ பரம்பொருள் கடவுள், உனக்கு ஊற்றி கொடுக்கறதுக்கு பாத்திரம் இல்லை, இது ஒரே ஒரு எச்ச பாத்திரம், இதில் தான் நாங்கள் குடிப்போம், இதில் நீ குடித்தா ஆகாது, சாமிக்கு அபத்தம் குத்தம் அப்படின்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னால், எனக்கு பசிக்குதே, இப்போ என்ன செய்கிறதுன்னா, ஒன்று செய்யட்டுமா, என் வீட்டில் காய்ந்த இலை செருகு இருக்குது, காய்ந்த இலை செருகு இருக்குது, அதில் ஊற்றுறேன் குடிக்கிறியான்னா. அமிர்தமாக இருக்குண்டா, ஊற்றுறான்னா தொன்ன மாதிரி. அப்படி பிடிக்க போனான்ல. இப்போ விதுரன் சொன்னான், கிருஷ்ணா பார்த்து பிடிச்சிக்கோ, காஞ்ச இலையில் கஞ்சி ஊற்றினா ஓடும்னா. கடுப்பாயிட்டான் கிருஷ்ணன். ஓய், உலகத்துக்கே பகவத்கீதை தந்த எனக்கு ஓசி சோறுங்கிறதுக்காக இலையில கஞ்சி ஊற்றினா ஓடும்னு தெரியாதா, ஊத்துறான்னா. இப்போ நல்லா பார்க்கணும், வலப்பக்கம் ஊற்றினா இப்படி பிடிச்சான், இடப்பக்கம் போச்சு, இடப்பக்கம் பிடிச்சான், வலப்பக்கம் போச்சு, 2 பக்கமும் பிடிச்சான், கீழே போச்சு. நல்லா கவனிங்க, வலப்பக்கம் ஊற்றினா இப்படி பிடிச்சான், இடப்பக்கம் போச்சு, இடப்பக்கம் பிடிச்சான், வலப்பக்கம் போச்சு, 2 பக்கமும் பிடிச்சான், கீழே போச்சு. இப்போ சங்கரங்கோவில் உங்கள் கிருஷ்ணன் சொன்னால், விதுரா நான் இந்த மண்ணுலகத்தில் தோன்றினதே கம்சனை அழிக்க, எனக்கு 2 கை வேண்டாம், ஒத்த கையில் அடித்து அவனை கிழித்து தூக்கி போட்டேன், ஆனால் உன்னுடைய அன்பான உப்பு கஞ்சியை குடிக்க, உன்னுடைய அன்பான உப்பு கஞ்சியை குடிக்க 4 கை இருந்தாலும் பத்தாதுரா, உன் அன்புக்கு நான் அடிமை, உன் அன்புக்கு நான் அடிமைன்னா. உலகத்தில் அது பூசலாராக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய மகாபாரதத்தில் வரல கிருஷ்ணனாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், அன்பு தான் சொல்லியிருக்கான், அன்பு தான் சொல்லியிருக்கான். தாய் தந்தையை மதிங்க, சமய சின்னம் பூசுங்க, தேசபக்தியோடு இருங்க, கோவிலில் வந்து கணக்கு பார்க்காதீங்க, தயவு செய்து புறம் பேசாதீங்க, இந்தியாவில் இருக்கிறதுக்கு பெருமிதம் கொள்ளுங்க. அண்மையில் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திலேருந்து இந்தியாவை காப்பாற்ற வீரர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பத்தல. இந்த செங்குந்தர் அபிவிருத்தி சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு திரௌபதி அம்மன் திருக்கோவில் இந்த பூக்குழி விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த அன்பர்களுக்கும், இருந்து கேட்ட உங்களுக்கும், காவல்துறை சான்றோர்களுக்கும், நிதி உதவி செய்தோர்களுக்கும், உடல் உழைப்பு செய்தோர்களுக்கும், தொடர்ந்து எல்லா நாளும் இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்கக்கூடிய உங்களுக்கும், செங்குந்தர் அபிவிருத்தி சங்க ராமநாதன், மாரிமுத்து, குருநாதன், கோடியப்பன், முருகேசன், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லார் சார்பாகவும் வாழ்த்து சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்த உங்களுக்கு நன்றி சொல்லி, என்னுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள், எங்களுடைய அன்பு மாப்பிள்ளை முருகண்ண, மரியாதைக்குரிய ராஜலட்சுமி அம்மா, எங்களுக்கு வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்த சகோதரர்கள் நோவா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த மண்ணின் உங்கள் அமைப்பின் பெருமையை சொன்ன தென்காசியிலிருந்தும் இதிலிருந்தும் இதற்காக வந்திருக்கக்கூடிய கடையநல்லூர், தென்காசி, அம்பாசமுத்திரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்களுக்கும், கோமதி அம்மன் தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தெய்வமாக நினைத்து வழிபடக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர், இன்றைக்கி காலையில் 4:45 மணிக்கு எனக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்து உங்கள் அம்ச காரோடு இங்கே வந்து என்னை உபசரித்த என்னுடைய அருமை தம்பி சண்முகநாதன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, அடுத்த ஆண்டு திரௌபதி அம்மனுடைய அருள் இருந்தால்
ராமநாதன் மாரிமுத்து குருநாதனுடைய அன்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள். வான்மலை வளாது பொய்கு மலைவளம் சுரந்து மன்னன் கோன்முறை கவிடாது அரசு செய்க என்று வேண்டி எல்லாம் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த சமூகத்தில் பிறந்த நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். இறைப்பணியையும் தமிழ் பணியையும் இரு கண்ணாக தொடர்ந்து செய்யுங்கள். தமிழால் இணைந்து தமிழராய் வாழ்வோம். நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.